ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஓவர் பவரான அனிமேவை தான். அதாவது இது ஒரு பார்ட் 1 வீடியோ தான். இந்த அனிமேவை பத்தி சொன்னா நம்ம ஹீரோ ஓவர் பவரான கேரக்டர். ஆனா ஸ்டார்டிங்ல அவளிக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஹீரோ கிட்ட வெறுமா டாக்கர் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஒண்டி தான் இருக்கும். அதை வச்சு அவனால பேசி மத்தவங்களை இன்னமும் ஸ்ட்ராங் ஆக்க முடியும். ஆனா இதுலயே என்ன ஒரு விஷயம் தெரியுமா, அவன் கிட்ட அது ஒண்டிதான் ஸ்கில் அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. அவன் கிட்ட இன்னமும் ஓவர் பவரா ஏகப்பட்ட ஸ்கில் இருக்கும். ஹீரோக்கு காசு, பணம், பவர் இதுதான் தேவை. அதுக்காக ஆளு என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு நம்ம அனிமேல பார்க்கலாம். அப்படி நீங்க இந்த அனிமேவோட பார்ட் 2 எல்லாம் பார்க்கணும்னா நம்மளோட பிளேலிஸ்ட் செக்ஷனை நீங்க செக் பண்ணுங்க. அங்க இதோட நெக்ஸ்ட் எபிசோட்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். அபிஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. அது எப்போ ஃபார்ம் ஆகும்னா, மானா ஒரு மாதிரி கிரிட்டிக்கலான மாச அடையும் போது அது உருவாகும். அந்த விஷயம் ஃபார்ம் ஆகும் போது டீமனோட உலகமும் வாய்டையும் அது லிங்க் பண்ணும். இது ஃபார்ம் ஆகும் போது எவ்வளோக்கு எவ்வளோ அது டீப்பான கனெக்ஷனோட ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மிகப்பெரிய பவரா இருக்கிற பீஸ்ட் எல்லாமே வெளிவரும். அன்னைக்கு நைட்டு கரெக்டா ஹோம் டவுன் 12 அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான பீஸ்டும் வெளிவந்தது. அது ரொம்ப மேனிஃபெஸ்டா இருந்தது. அந்த பீஸ்ட் எல்லாருமே லார்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் திரும்பவும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நோயல், இப்போ நாங்க இங்க இருந்து போய் ஆகணும். இல்ல நோயல், இந்த மாதிரி நீ இந்த பிளேஸை விட்டு வெளியில போக கூடாது. உங்களுக்கு இதுதான் சேஃபான இடம். இங்க இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் வெளியில போய் போராடலான்னு இருக்கேன். நீங்க இங்கே இருங்க, ஹெல்ப் வர வரைக்கும் நாங்க போராடுறேன். இல்ல நீங்க போய் சொல்றீங்க இந்த மாதிரி ஹெல்ப் வர லேட் ஆகும். அப்படி ஹெல்ப் பண்ணி லேட்டா வந்தா உங்களோட நிலைமை அது என்ன ஆகும்? ஹேய், நீ குணஞ்ச இதை சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. என்ன எல்லாருக்குமே ஓவர் டெத் அப்படின்னு தெரியும். சோ கிராண்ட்பா நான் இருக்கேன், நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்க எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன் என்னோட வாழ்க்கையை கொடுத்து. கிராண்ட்பா நீங்க அப்படி பண்ணக்கூடாது, ஏன் அப்படி பண்றீங்க? ஆனா கிராண்ட்பா அதெல்லாம் கேட்கவே இல்ல. நோயல், நீங்க அங்கே இருங்க, சேஃபா இருங்க. இதுக்கு மேலேயும் யாருமே சாக கூடாது. எல்லாரையுமே கிராண்ட்பா அதாவது நான் காப்பாத்த போறேன். உங்க சண்டையும் ஆரம்பிக்குது. சண்டையும் முடிஞ்ச போது அவளோட கிராண்ட்பாவை தேடுறா. கிராண்ட்பா எங்க இருக்கீங்க? அங்க போய் பார்க்கும்போது அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அட கிராண்ட்பா, உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு என்னால என்னோட வயதை அப்படியே தோக்கடிக்க முடியாது போல. வயசாகுதுல, எனக்கு கிடைச்ச அந்த பட்டம் அதெல்லாம் அவ்வளவுதான். இதுக்கு மேல டெத்தை என்னால வெல்ல முடியாது. என்னோட வாழ்க்கை இங்கேயே முடிவுக்கு வருது. என்ன பண்றது? இந்த மாதிரி போர்ல நம்ம இறங்கிட்டா போதும். அந்த டைம்ல சாவோட கடவுள் அவர் நம்ம பக்கம் பார்த்துனே தான் இருப்பாரு. போர்ல எப்போ உயிர் போவோம் அது யாருக்குமே தெரியாது. ஆனா நோயில், நீ இன்னமும் தேடினே இருக்கல. ஆனா நீ நான் போன பாதையில போவியா? நான் ஒரு சீக்கரா கண்டிப்பா இருப்பேன். சீக்கர்னா ஒண்ணுமே இல்ல, தேடுறதுன்னு சொல்லுவாங்களே அதுதான். அப்போ நீ ப்ராமிஸ் பண்ணு, இந்த மாதிரி உங்க தாத்தாக்கு இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கரா மாறுவேன்னு. கண்டிப்பா நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் தான் இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கரா மாறுவேன். நீ என்னோட கிராண்ட் சன்னா இருக்க, ரொம்ப நான் பெருமைப்படுறேன் தெரியுமா? அப்படியே அவர் இறந்து போறாரு. அங்க அந்த பையன் ரொம்ப பயங்கரமா கத்துறான். இங்கதான் எங்க கிராண்ட்பா இறந்து போனாரு. அவரு இந்த உலகத்தோட ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கரா இருந்தாரு. அவருக்கு ஒரு பட்டமும் கிடைச்சது. அந்த நிக் நேம் வேற எதுவும் இல்ல, ஓவர் டெத் அதுதான். ஆனா இப்போ அதெல்லாம் நடந்து முடிஞ்சு இப்போ 2 வருஷம் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு சீக்கராவும் மாறிட்டேன். உங்க நோயிலும் சொல்றான், லாய்டு, வால்டர் 2 பேருமே அட்டாக் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க பண்றோம். அதே மாதிரி அவங்க தாக்குறாங்க. பின்னாடி அவன் சொல்றான், நான் ஒரு டாக்கராவும் வீக்கஸ்ட் கிளாஸ் சப்போர்ட்டரா இருக்கேன். இதுதான் என்னோட வேலை. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற லெசர் வேம்பயர் அதை பத்தி சொல்றான். இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே இந்த லோ கிளாஸ் வேம்பயர் தான். இதுங்களால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஆனா இதுவே அதோட முக்கிய உடல், அதாவது அந்த ராணி, அதால கம்மியான பீரியட்ல நிறையவே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோ அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க. நிறைய இன்னொரு மாஸ்டர் அட்டாக் பண்ணுவது அந்த பொண்ணு காப்பாத்துறா. நீ சொல்லும் போது எனக்கு புரியுது. அதாவது அதோட தலையை வெட்டினா முடியுதானே நம்மளால மொத்தமா அதை அழிக்க முடியும். அதுதானே நோயல்? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இதுக்கப்புறம் அந்த மெயின் உடம்பு நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடியே ஒரு பர்சன் சொல்றான், நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பான்களை அழிக்கிறதுக்கு மெயினான அந்த உடம்பு அந்த குயினி நம்ம போட்டு தரலாம்ல, அதுவே ஒரு நல்ல வழியாவும் இருக்கும். இல்ல நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேலை இது சி ரேங்க், அதாவது நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருக்க சின்ன சின்ன ஸ்பான்களை அழிக்கணும். அப்படி பண்ண வேண்டியதான் இந்த சக்சஸ் ரேட் அது இன்னமும் அதிகமாகும். நீ எப்பயுமே எல்லாத்தையுமே எஃபிஷியன்சியை வச்சு பார்க்க கூடாது. அப்படி நீ பார்த்து ஏதாச்சும் தப்பா போச்சுன்னா அவ்வளவுதான், இங்கே நீ எந்த போயிடுவ. சரி, நீ சொல்றதை நாங்க ஒத்துக்கிறோம். நான் நம்மள மாதிரி சி ரேங்க் ஆளுங்க அவங்க பி ரேங்குக்கான மிஷின் எடுக்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று உனக்கு தான் இதுக்கு நன்றி சொல்லணும். உன்னோட ஸ்கில்லை வச்சோம் நீ தான் எங்களை கைட் பண்ற நோயில். நோயில சொல்றான், இந்த மாதிரி இந்த ஜாப் இது ஒரு ஸ்பெஷலைஸ் ஆன ஜாப். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, என்னோட பேச்சால எங்களோட பார்ட்டியை இன்னமும் எங்களால என்எஸ் பண்ண முடியும். ஆனா ஃபைட்டிங் எபிலிட்டின்னு வந்தா இது வீக் தான். என்னால ஒண்டிதான் மத்தவங்களை நம்பி இருக்க முடியும் அவங்க ஃபைட் பண்ணோன்னு. அதனாலதான் எல்லாருமே இந்த வேலையை ஒரு மாதிரி கேலி செய்யறாங்க, வீக்கஸ்ட்னு. அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. அவன் பயங்கரமா அங்க கேலி பண்றான். நோயில சொல்றான், சரி வால்டர், இப்படி இவன் சொல்லும் போதே பின்னாடி அங்க ஏதோ ஒரு மாஸ்டர் தான். அவன் டக்குன்னு எல்லாருமே குனிய சொல்றான். உடனே அங்க ஒரு ஃபாக் ஆகுது. என்ன பாய்சன்
பாய்சனா நோயில் இது என்ன டேஞ்சரஸா? அதுக்குள்ள இன்னொரு மாஸ்டரும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. இந்த மாஸ்டர் இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு எதிர்கொள்ள. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல. நோயில் வேற உள்ள மாட்டிக்கினா அவனை வேற நம்ம காப்பாத்தணும். இப்ப நோயில் இல்லாம எங்களால எப்படி போராட முடியும்? இதை ஜெயிக்க முடியாது போலயே. நோயில் சீக்கிரம் உன்னோட ஆர்டர் கொடு. அங்க நோயிலும் அந்த பாய்சன்ல மாட்டின்னு குனிஞ்சுட்டு இருக்கும் போதே அவனுக்கு பழைய விஷயம் ஞாபகத்து. நீ வந்து குனிய கூடாது. ஆமா நான் வந்து யாருன்னு காட்டணும். அப்படியே அவன் ஏதோ வந்து கடிச்சு தூக்கி போடுறான். அவனோட புது ஸ்பெல்லிங் அவன் யூஸ் பண்றான். நான் வந்து காட்டுறேன் ஒரு டாக்கரோட ஃபைட் வந்து எப்படி இருக்கும்னு. இதனால அவங்களோட பவரும் இன்க்ரீஸ் ஆகுது. மெம்பருக்கும் அவங்க பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. திரும்ப இன்னொன்னு வந்து யூஸ் பண்றான். இதை யூஸ் பண்ணனாலேயே அந்த பார்ட்டியோட ஸ்டாமினாவும் மானாவும் 25% அதிகமாகுது. டானியா நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி பேரியரை உருவாக்கு. வால்டர் மத்தவங்க எல்லாருமே பயங்கரமா தாக்குங்க. அதே மாதிரி தாக்கி முன்னாடி இருக்கிறத கொல்றாங்க. பின்னாடி இவங்களுக்கே தெரியாம இருக்கு. அங்க பின்னாடி அவ தாக்கலன்னு போகும்போது அங்க நோயிலும் சொல்றான், நீ வந்து இதை தாக்காத, இதை வந்து நான் பாத்துக்கிறேன். எல்லாருமே அந்த மெயின் பாடி அதை தாக்க பாருங்க, எல்லாமே என்னாலேயே முடிக்க முடியும். ஒரு பயங்கரமான கன் எடுத்துக்கினே சொல்றான். இது ஒரு ஆன்டி பீஸ்ட் வெப்பன். என்ன மாதிரி ஒரு டாக்கரால இதை தான் நம்பி இருக்க முடியும். ஐஸ் புல்லட்டை வச்சு தாக்குறான். இருந்தாலும் அதுல இருக்க ஒண்ணு வந்து தப்பிச்சது. ஒண்ணு நான் விட்டுட்டேனா இப்போ டோட்டலா 74 செகண்ட்ல 43 செகண்ட் தான் இருக்கு. அது இன்னமும் 23 செகண்ட்ல என் கிட்ட ரீச் ஆகும். உடனே அவன் பின்னாடி இருக்க வால்டருக்கும் இன்னொருத்தனுக்கும் பவரை செலுத்துறான். சீக்கிரம் நீங்க ரெண்டு பேருமே அந்த மெயின் பாடியை தாக்குங்க. அதே மாதிரி அந்த மெயின் பாடியை தாக்கி அதை அப்படியே துண்டாக்குறாங்க. அவ்வளவுதான், நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனா பின்னாடி பார்க்கும்போது ஸ்பான் இன்னமும் நம்ம நோயில இல்ல. அது பயங்கரமா தாக்க வருது. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இருந்தாலும் கரெக்டான டைமிங்ல ஆளு வந்து யோசிச்சு வச்சிருக்கான். அவ்வளவுதான், மெயின் பாடி இறந்து போயிடுச்சு. இப்போ இதாலேயும் மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் விஷயமும் ஆகுது. அந்த மாஸ்டர் அப்படியே மூவ் பண்ண முடியாம அங்கேயே விழுது. நம்மளோட மிஷனை நம்ம எப்படியே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க சின்ன பையனா இருக்க நோயில எல்லாருமே பயங்கரமா கேலி பண்ணிருப்பாங்க. அது அவங்க கிராண்ட் பாக்கிட்டே அவன் சொல்றான், நீ வந்து கவலைப்படாதரா, நீ வந்து எப்படி தெரியுமா இருக்க, எந்த போன உங்க அம்மா மாதிரியே இருக்க. அவகிட்ட இல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட இருக்கு. நீ ஒரு சீக்கிரா மாற முடியும், அந்த டேலண்ட் இருக்கு. கண்டிப்பா இந்த உலகத்திலேயே உன்னை ஒரு பெஸ்ட் சீக்கிரா மாத்துறேன். இப்ப அப்படியே சீன் பிரசன்ட்க்கு வந்து அங்க நோயிலும் இதை பத்தி தான் சொல்றான். இப்ப அதே மாதிரி தான் நான் ஒரு சீக்கிராவும் மாறிட்டேன். வேர்ல்டோட ஒரு பெஸ்ட் சீக்கிரா மாதிரி என்னோட கிராண்ட் பாவை நான் சர்பாஸ் பண்ண போறேன். என்னதான் நான் ஒரு டாக்கரா இருந்தாலும் இது ஒரு வீக்கஸ்டான ஜாப் இருந்தாலும் நான் இதை பண்ணதான் போறேன். இதுக்கப்புறம் அந்த சிட்டியை பத்தி சொல்றாங்க. இந்த சிட்டில எங்க பார்த்தாலும் மேஜிக் அதுதான் இருக்கு. அதே மாதிரி மேஜிக்கோட டெக்னாலஜியும் அப்படி வளர்ந்துருக்கு. இந்த சிட்டிக்கு மேஜிக் தான் ஒரு பில்லராகவும் இருக்கு. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அவனுக்கு 15 வயசு ஆகுது. நான் 15 வயசானக்கு அப்புறம் தான் இவனால ஒரு சீக்கிராவே மாற முடியும். சீக்கிரா மாறினாலும் அவங்களுக்கு துணை வந்து தேவைப்படும். ஒரு பார்ட்டியை இவங்க உருவாக்குற மாதிரி இருக்கும். நான் சீக்கிரால தனியா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி நான் ஒரு பார்ட்டியை உருவாக்குனேன். என்னோட பார்ட்டியில டானியா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இவ ஒரு ஹீலர். உங்களோட பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய எய்மும் இருக்கு. லாய்ட் அவன் ஒரு ஸ்வாட்மேன். அதே மாதிரி அவன் ஒரு லீடரும் தான். இது ஒரு டீசென்டான பார்ட்டி, ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னமும் நிறைய விஷயம் எனக்கு தெரியல. நான் வந்து இன்னமும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். அவன் ஒரு மாதிரி உம்மன் இருக்கானா. பக்கத்துல இருக்க அந்த பையனை கேட்கறான், ஆமா என்ன ஆச்சு நோயல், ஒரு மாதிரி கம்முன்னு சோகமா இருக்க. நாங்க இன்னமும் பேரம் பேசி காசு அதிகமா வாங்கிருக்கலாம், அதுக்கு தானே நீ சோகமா இருக்க. இதே விஷயம் உன்னோட கிராண்ட்பாவும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி சீன் பாஸ்ட்டுக்கு போது இதே விஷயத்த தான் அவரும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஒரு சீக்கிரம் இருக்கும், நிறையவே எக்ஸ்பீரியன்ஸோ தேவை. அதே மாதிரி நிறையவே காசும் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் அவங்களுக்கு இல்லல. ஸோ காசு இருந்தாதான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். காசு இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் என்னையே பார்த்துக்கோ, எனக்கு ஒரு பட்டமும் கிடைச்சிருக்கு ஓவர் டெத்னு. என்னதான் நம்மள இவளா பார்த்தாலும் அது ஒரு பதக்கம் மாதிரி நம்மளுக்கு. அதனால எப்பயுமே கீழே ஒண்டி பார்க்க கூடாது, புரியுதுல. சீன் பிரசன்ட்க்கு வந்து அப்புறம் ஏன்டா நீ வந்து ஒரு மாதிரி சோகமா இருக்க. அதான் சொல்றேன்ல, நான் ஒன்னும் சோகமா இல்ல. நீ இதே மாதிரி காசை பத்தி ஒரு மாதிரி கல் நெஞ்சக்காரனா யோசிச்சேன்னு வச்சுக்கேன், நம்ம குழுவோட பேரு தான் அப்படியே நாசமாகும். அதை பத்திலாம் யோசிக்காத. சோ அந்த மாதிரி நீ திரும்ப பண்ணக்கூடாது. ஆமாண்டா, இப்போ இதுதான் பெரிய தப்பு பாரு. நீ பண்றதுதான் கரெக்ட். நீ வந்து ஓவரா பேசுற. இந்த மாதிரி நான் உன்னை விடவும் 2 வயசு பெரியவன். ஏஜ ஒரு ஷீல்டா மத்தவங்க கிட்ட பயன்படுத்தக்கூடாது வால்டர். இதனால அவங்க 2 பேரும் கோவமாயி ஒரு கட்டத்துல சண்டை போடுற மாதிரி போயிடறாங்க. பாருப்பா, இந்த மாதிரி கிரேட் வால்டர் அவர் வந்து ஒரு டெவில் மாதிரி என் கூட சண்டை போட போறாரு. அவன் இன்னமும் ஒரு மாதிரி கோவம் பத்துற மாதிரி பேசுறானா. வால்டர் கடுப்பாயிட்டு அப்படியே சட்டையை பிடிக்கிறான். வா, நான் வந்து உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். போதும் நித்துறீங்களா, 2 பேரும் இப்போ சண்டை போடக்கூடாது. இவங்க 2 பேருமே உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான். நீ வந்து அப்படிலாம் அவங்கள சொல்லக்கூடாது. சரி வாங்க, நம்மளோட பங்கை நம்ம பிரிக்கலாம். இதுக்கப்புறம் அவங்களோட பங்கையும் பிரிக்கிறாங்க. ஆனா நிறையவே எக்ஸ்பென்ஸ் போக எல்லாருக்குமே ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. நீ வந்து கவலைப்படக்கூடாது, அடுத்த வாட்டி நம்மளுக்கு அதிகமாவே கிடைக்கும். நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி மிஷின் எல்லாமே டைரக்டா கண்ட்ரி வழியா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பியூரிஃபிகேஷன் பண்றது எல்லாமே இந்த கிளான் ஆளுங்க அவங்க தான் பாத்துப்பாங்க. உங்களுக்கு மிஷின் கிடைச்சி அதுல தோத்து போனா அதுக்கான பெனால்ட்டியும் நம்ம பே பண்ற மாதிரி
இருக்கும். சரி, நம்மளோட பாட்டி எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கு, 12.8 மில்லியன் கிட்ட நம்ம சேர்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்மளோட கிளானை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஆனா நோயல் டோட்டலா 20 மில்லியன் தேவைப்படும் நம்மளோட கிளானை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா. அப்போனா நம்மளுக்கு வேற வழி இல்ல. ஸோ செகண்டரியா ஏதாச்சும் ஒரு ஜாப் பண்ணி மீதி 7.8 மில்லியனை நம்ம வந்து இது பண்றோம். அப்படின்னா அது கரெக்டா இருக்கும். ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல, சீப்பான லேண்டை நான் பாத்துக்கிறேன். நான் என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி நம்ம இன்னமும் நியூபியா இருக்கும். ஏன்னா சி ரேங்க்ல தான் நம்ம இருக்குமே. நீ என்ன சொல்ற, அதாவது நம்ம சி ரேங்க்லயே கடைசி வரைக்கும் இருக்க மாட்டோம். இப்போ கிளானை இப்பயே உருவாக்கலனா கண்டிப்பா நம்ம இதே நிலைமையில தான் போக போக இருக்கவும் போறோம். ஸோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம உருவாக்கணும். டாக்கராமானுக்கு அப்புறம் கிளானை பத்தியும் நான் நிறையவே இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணேன். நம்ம வந்து இதே மாதிரி நின்னுந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, எதையுமே நம்மளால அடைய முடியாது. நம்ம வந்து கண்ட்ரியோட ட்ரஸ்ட் அதையும் நம்ம அடையல. அதே மாதிரி பெரிய பேமெண்டோட இருக்கிற ஜாப் அதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம வந்து ரொம்ப யங்கா இருக்கும், நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல லாய்டு, இந்த மாதிரி நீ சொல்றது ஆப்போசிட்டா இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கும், ரொம்ப குட் லுக்கிங்கா இருக்கும். இப்போ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமே. இப்போ இந்த கண்ட்ரிக்கு என்ன தேவைன்னா நிறையவே சீக்கிரம் தேவைப்படுறாங்க. ஸோ அதனாலேயே இங்க இருக்கிற நிறைய மக்களும் சீக்கிரம் மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சீக்கிரம் தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடலோ இல்ல ஒரு ஹீரோ மாதிரியோ. ஸோ யாரெல்லாம் எங்க அட்ராக்டிவா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால தான் சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். அதாவது அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு டைப்பா பிரிப்பாங்க. அதே மாதிரி அவங்களால ஒரு கான்ட்ராக்டையும் உருவாக்க முடியும் கம்பெனி கூட. அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஃபீயுமே கிடைக்கும். நீ என்ன சொல்ற, அதாவது நம்ம ரொம்ப குட் லுக்கிங்கா இருக்கும், அதனால கண்ட்ரி வந்து நம்ம எல்லாரையுமே நல்லா ட்ரீட் பண்ணுமா? ஆமா, நீயும் தான் வால்டர், நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு தான். இது வந்து நம்மளே விற்கிற மாதிரி இல்லையா? ஆமா, இந்த மாதிரி நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஸோ இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண தேவையில்ல, நம்ம ஒரு கிளானை கூட சீக்கிரத்திலே உருவாக்கலாம். ஆனா வால்டர், நீ வந்து சீரியஸா இருக்கியா? ஆமா, நான் சீரியஸா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நீ வந்து என்னோட உமனா இருப்ப. வால்டர் போதும், ஏதோ ஒன்று. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது அதை வந்து சொல்லுங்க. இப்போ நம்மளுக்கு வேற வழியில கிளானை வந்து நம்ம யோசிக்காம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ எல்லாருமே இதுக்கு ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பத்தி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதாவது என்னோட கனவு இந்த உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான சீக்கிரம் மாறணும். ஓவர் டெத்தை நான் சர்பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளானை உருவாக்கணும். இதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இதை பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். நாளைக்கு லஞ்ச் அப்போ இதை பத்தி பேசலாம். எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி நீயும் தான் நல்லா ரெஸ்ட் எடு. இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அங்க திடீர்னு இன்னொரு பர்சனும் ஓடி வந்து சொல்றான், ஏய் நோயல், லாய்டும் தானியாவும் நம்மள ஏமாத்திட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்க ஏமாத்திட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்றது? ஹிட்டர் அந்த லெட்டர் காட்டுறான். அதாவது என்ன ஆயிருக்கும்னா, இந்த 12 மில்லியனுக்கும் மேல இருக்கிற அந்த காசு அது எல்லாத்தையுமே லாய்டும் அந்த பொண்ணும் அப்படியே தேடிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க மோசம் போயிட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு ஆளு கவலைப்படுவான்னு பார்த்தா பயங்கரமா சிரிக்கிறான். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா என்ன? இதுக்கு நீ சிரிக்கிற? அவன் உண்மையிலேயே ஒரு முட்டாள். அதாவது நான் யோசிச்சு கூட பார்க்கல. அவன் வீரமா இருப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி விஷயத்த அவன் பண்ணிருக்கான். சரி, ஏதோ ஒண்ணு. உனக்கு எப்படி லெட்டர் கச்சது? ஏன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நம்ம பேசிக்க மாட்டோம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இல்ல, நான் வந்து போயின்னு இருக்கும் போது ஒரு ஜாபை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அந்த ஜாப்ல நிறையவே நம்மளுக்கு பணம் கிடைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி லாய்டு கிட்ட நான் சொல்லலான்னு போனேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்குள்ளேயே ஆளு எஸ்கேப் ஆயிட்டானு. அங்க போய் பார்க்கும்போது அவன் இல்லவே இல்லை. உள்ள இருக்கிறவன் அந்த லெட்டர் எனக்கு கொடுத்தான். சரி, அவன் எப்போ போயிருப்பான் அதை பத்தி ஏதாச்சும் சொல்லு. போய் பார்க்கும்போது ஒரு 8 மணி அளவு இருக்கும். ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. நைட்டு அந்த சிட்டி கேட் வந்து க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளேயே இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்களா? இப்போ 9:30, அதாவது நம்ம இதை கண்டுபிடிக்கும் போது அரை நாள் கிட்ட போயிருக்கணும். ஆனா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இப்பயும் டைம் இருக்கு, அதாவது அவங்கள பிடிக்கிறதுக்கு. இப்போ நான் இன்னும் சொல்றேன், நம்மளால அவங்கள பிடிக்க முடியுமா? ஆமா, இப்பயும் டைம் இருக்கு. குதிரையை கொண்டு போனாலே போதும், நம்ம அசால்ட்டா அவங்கள பிடிக்கலாம். ஏன்னா அவங்க இங்கதான் எங்கேயாச்சும் நெருக்கமா இருப்பாங்க. கண்டிப்பா அவங்கள பிடிக்க முடியும். அப்படியா? அவங்கள பிடிக்காம நான் சாப்பிட மாட்டேன். அவங்கள பிடிச்சக்கு அப்புறம் தான் மற்ற விஷயம்லாம். அரகாண்டுக்கு அவனை பயங்கரமா தாக்கணும் அப்படின்னு தோந்து. உன்ன மாதிரி ஆளு இப்படிதான் யோசிப்பான். ஆனா நீ ஒரு விஷயத்த யோசிக்கணும். இப்போ சூழ்நிலை நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா போகுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா சாகுற அளவுக்கு அவங்க சண்டை போடுறதுக்கும் தயாரா இருப்பாங்க. உன்னால லாய்ட தோக்கடிக்க முடியுமா? நீ சப்போர்ட் பண்ணா என்னால கண்டிப்பா தோக்கடிக்க முடியும். நம்மளால அப்போ தோக்கடிக்க முடியும். ஆனா இன்னொரு விஷயம், அங்க டானியாவும் இருப்பா. டானியாவையே நம்ம தோக்கடிச்சிட்டோன்னே வச்சுக்கோயேன். இருந்தாலும் நம்மளுக்கு பணம் கிடைக்குமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் ஓடி போயிருக்காங்க. அப்ப யோசி, ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமா தான் இருக்கும். அப்பனா நீ என்ன சொல்ல வர? ரூம்ல அப்படியே அழுவ சொல்றியா? அதாவது நம்ம ஏமாந்து போயிட்டோன்னு. நீ ஏன்டா கவலைப்படுற? இப்போ நல்ல விஷயம் என்னன்னா, அவங்க இப்போ 1000 டைம்ஸுக்கும் மேல நம்மளுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க ஒரு ஆர்க்கோட கிளப்புக்கு தான் வராங்க. வால்டருக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நீ வந்து எதுக்குடா இங்க என்ன கொண்டு வந்த? உனக்கு புரியாது வால்டர், நீ ஒரு ஊமையா
இருக்கலாம், நான் உனக்கு திறமை இல்ல அப்படின்னு இல்ல, இப்போ உள்ள வந்து நான் பண்றத பாரு. உள்ள போயிட்டு அங்க பயங்கரமா கத்தி சொல்றேன், நான் ஒரு சீக்கர், உங்க எல்லாருக்குமே ஒரு ஜாப் இருக்கு, என்ன வேலைனா எங்க பார்ட்டில இருக்க 2 பேரு டானியா லாய்டு, அவங்க 2 பேருமே என்ன ஏமாத்திட்டாங்க. அவங்க இங்கல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருப்பாங்க, உங்களால பிடிக்க முடியும்னா கண்டிப்பா பிடிச்சு கொண்டு வாங்க, அதுவும் உயிரோட. யாரு கொண்டு வராங்களோ அவங்களுக்கு ரிவார்டா நான் 2 மில்லியனை கொடுக்குறேன். ஏய் உனக்கு என்ன பைத்தியமாடா, இதுக்கு இப்படி சொல்ற? ஏய் உனக்கு புரியலையா? அதாவது இப்ப நம்ம அவனை கண்டுபிடிக்கலனா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனால இது ஒரு நல்ல வழி, நம்மளுக்கு ஒரு வைடான நெட்வொர்க் இருந்தா போதும், நம்மளால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அங்க இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளோ ஆர்வம், ஏன்னா 2 மில்லியன் கிடைக்குதா. ஸோ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அங்க ஒரு பார்ட்டியும் இருக்கு, லைட்னிங்னு ஒரு பார்ட்டியும் அங்க ஒத்துக்குது, நாங்க வந்து இதை பண்றோம், எங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டே கிடைக்கும்ல, நாங்க அவங்கள அலைவா கொண்டு வந்தா கண்டிப்பா கிடைக்கும், இங்க கொண்டு வந்தா ஒண்டி போதும். அங்க எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா 2 மில்லியன் கிடைக்க போதா. இதனால எல்லாருமே அவ்வளோ ஆர்வமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இன்னொருத்தனும் சொல்றான், ஏய் உன்னோட ஜாபை பத்தி நான் உன்கிட்ட பேசணும். ஆஹா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேரையும் அவன் பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்னடா அவங்கள சொல்லு, அவங்க எங்க இருக்காங்க? சொல்லுவேன், இருந்தாலும் நான் ஃப்ரீயா சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா? அது ஒன்றும் ஃப்ரீயா இருக்காது. சரி அப்போ நீ பதில் சொல்லு, அதாவது அவங்க எங்க இருக்காங்க, இதுக்கு ரிவார்டா நான் உனக்கு 1 மில்லியன் கொடுக்குறேன். அட இதெல்லாம் இன்னும் சரியில்லை, அதாவது இதுக்கு முன்னாடி 2 மில்லியன் அப்படின்னு சொன்னீங்க, நான் இப்ப பாதி தான் இருக்கு, என்னோட பார்ட்டிலயும் 4 பேர் இருக்காங்க, இப்போ எப்படி நாங்க பிரிப்போம்? மனசுல யோசிக்கிறான், 1 மில்லியன் இது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய அமௌண்ட், இதுக்கு மேலேயே நான் குறைச்சா அவ்வளவுதான், அவன் ஒத்துக்கவும் மாட்டான். அவளைக்கும் இந்த மாதிரி ஜாபம் கிடைக்காது, சோ அவனுக்கு ஒத்துக்கிறத தாண்டி வேற எந்த வழியும் இல்ல. சோ நோயிலும் அங்க முறைச்சிங்கன்னே சொல்றான். அப்படி உனக்கு 1 மில்லியன் வேணும்னா சொல்லு, இல்லனா இப்போ பேசுனதையே மறந்துடு, அதாவது நம்ம இப்ப பேசவும் இல்ல ஒண்ணுமே பண்ணல, மரியாதையா இங்கல இருந்து போயிடு. அங்க அவனுக்கு வேற வழி இல்ல. சரி சரி நான் வந்து சொல்றேன், அவங்கள நான் சவுத்து பக்கமா இருக்கிற ஒரு ரோட் சைட்ல பார்த்தேன், அவங்க காரநாட்டு அந்த வில்லேஜுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா விஷயம், உங்களோட ஆளுங்களை அங்க வந்து சென்ட் பண்ணு, அங்க வால்டரும் போவான். அப்போனா நீ என்னடா பண்ண போற? இங்க சில வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் வரேன். இதுக்கப்புறம் அங்க வால்டர் வந்துடுறான். அங்க நோயில வந்து சொல்றான், ஆமா என்னாச்சு, இந்த மாதிரி வேலையை நீ முடிச்சிட்டியா? ஏன்னா உன்னால சண்டை போட முடியுமா? நீ கவலையே படாத, நான் ஒன்னும் உங்களுக்கு கருணை காட்ட மாட்டேன், ஏன்னா நான் இப்ப யோசனை இருக்கேன், அவங்க எவ்வளவு நேரமா நம்ம கூட இருக்கும்போது இத்தனை நாளாவே நம்மள ஏமாத்தணும் அப்படின்னு யோசிச்சாங்களா என்ன? அதனால அவ்வளவு சீக்கிரத்துல நம்மளால யாரையுமே நம்ப முடியல. அப்பனா என்ன, நீ அவங்கள உண்மையிலேயே நம்பலையா என்ன? ஆமா உண்மையை சொன்னா யாரையுமே அவளைக்கும் நம்ப முடியாது, அது நம்மளுக்கு நெருக்கமா இருக்காங்களோ இல்ல நெருக்கமா இல்லையோ, ஆளுங்க எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் மாறுவாங்க நம்மளுக்கு எதிரா. சரி நம்ம வந்து போகலாம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க 2 பேருமே பேசினே போறாங்க. இந்த மாதிரி நீ கவலைப்படாத, நம்ம நல்லாவே ரெஸ்ட் எடுத்தோம், இதுக்கப்புறம் நம்ம நந்து போறோம், கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும், அதாவது பணம் அவங்களுக்கு திரும்பவும் கிடைக்காதுன்னு, அவங்க வந்து பின்னாடி எல்லாம் வர மாட்டாங்க. நான் இப்படி பேசினே போகும்போது கரெக்டா அங்க பின்னாடியே போறாங்க. என்ன ஜாலியா டேட்டை என்ஜாய் பண்றீங்களோ? அப்படியே அவன் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையுமே தடுக்கிறான். அங்க எல்லாருமே சுத்து போறாங்க. அங்க வால்டரும் கேக்குறான், ஏய் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எங்களையே நீ ஏமாத்திருப்ப, பணம் எங்க? அந்த லெசர் வேம்பியருக்கு நம்ம பே பண்ணணும், என்ன ஆச்சு விஷயம்? என்ன மன்னிச்சிரு, இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டேன். அப்போனா நீ உண்மையிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ஃபெயில் ஆயிட்ட. ஆனா உண்மை வந்து நம்ம நோயிலுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் உண்மையிலேயே ஒரு பெரிய கேம்லரா. சரி நீ சொல்லு, அதாவது நீ எதுல தோத்து போன, காடா டைஸா இல்ல வேற எதுலயாச்சா? எவ்வளவு பணத்தை இழந்த? நீ நிறையவே விளையாடி பயங்கரமா நிறையவே தோத்து போயிருக்க, ஆனா எல்லாமே காலியானோனே உன்னோட தலை ஒரு மாதிரி குழம்பி இருக்கும். டைம்ல எங்களோட பணம் அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், அப்படியே செலுத்திட்டல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னமும் உன்னை நம்புறேன், நான் ஒன்னும் உன்னை விட மாட்டேன். எதுக்குடா அப்படி பண்ண? நான் எதுக்கு பண்ணனா, நான் வந்து தோத்து போயிட்டேன், என்னோட மொத்த பணத்தையும் நான் இழந்துட்டேன். இந்த டைம்ல நான் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, என்னோட மண்டையே ஒரு மாதிரி குழம்ப ஆரம்பிச்சது, எனக்கு வேற வழியே இல்ல. ஆஸ் அ லீடரா என்னோட மண்டையில எவ்வளவு விஷயம் தெரியுமா ஓடுனது, வேற வழியே இல்லாம நான் வந்து அந்த பணத்தை செலவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா எனக்கு ஒன்னும் ஆசை இல்ல, நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச அந்த பணத்தை செலவு பண்ணணும்னு. ஆனா தப்பு எல்லாமே உங்க மேலதான், ஒரு முட்டாள் மாதிரி என்ன லீடரா நீங்க மாத்திருக்கீங்க, அதுவும் எதுக்கு என்ன வச்சு நீங்க பணத்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, இப்போ தப்பு எல்லாமே ஏன் மேல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் என்ன கதையா இருக்கு? உங்க நோயில் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். டேய் நீ வந்து கேம்பிள் பண்ணதும் இல்லாம இந்த மாதிரி எப்படி நீ சொல்ற? ஆமாண்டா அது எங்களோட பணம் தான், நாங்க எப்ப வேணாலும் யூஸ் பண்ணுவோம். அது இருக்கட்டும், நீ அன்னைக்கு சொன்ன இந்த மாதிரி நீ லீடரா மாறணும் ஆசைப்படுற அப்படின்னு சொன்ன, அதனால உன்னை லீடரா போட்டேன், நான் எப்படி நீ பண்ணிட்டியே? பயங்கரமா தாக்குறான், உன்னோட வாயிலிருந்து ரத்தமா ஊத்துது. இப்ப எனக்கு தெரியாது, நான் வந்து உன்னை மன்னிக்கணுமா? மன்னிக்கணும்னா 1000 முறை அது அதிகமா எனக்கு தர மாதிரி இருக்கும். டானியா தடுக்கலான்னு பாக்குறான், ஆனா டானியாவையும் அவன் விட்டு வைக்கல. என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே இந்த வேலையை பண்ணீங்க, பொண்ணு பையன் அந்த வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டேன், நீங்க 2 பேருமே பண்ணனால அதுல இருக்க பாதி கேம்பிளிங் பண்ண பணத்தை அப்படி டபுள் மடங்கா என்ன 10 மடங்கா நீங்க தரணும். அப்படியே டாக்க ஸ்கில்லையும் பயன்படுத்துறானா, அவ அப்படியே உண்மையை வளர்றா. எல்லாமே அந்த லாய்டு அந்த முட்டாளோட தப்பு தான், நான் விளையாடி இருந்தா கண்டிப்பா இன்னமும் நிறைய ஜெயிச்சிருப்பேன். இது ஒரு டாக்கரோட ஸ்கில், இதை வச்சு உண்மை எல்லாத்தையுமே அப்படியே கக்க வைக்க முடியும். ஆமா நீ வந்து என்ன பண்ண, அதாவது உன்னோட பர்சனலான ஸ்கில்ல ஏன் மேல யூஸ் பண்ண, இதெல்லாம் சரியே இல்ல. இன்னும் சொல்ல வர, அதாவது நீங்க பண்ணதெல்லாம் தப்பே இல்லைல்ல,
இப்போ உனக்காக ஒரு டிக்கெட் இருக்கு, அதை வச்சு பிரிசனுக்கு போறியாமா நீ? ஏன்னா நான் பண்ணதாச்சும் வெறுமா ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணேன், அதுவும் லாவோட பர்மிட்டடா தான் இருக்கு. ஆனா நீங்க பண்ண விஷயம் அது வந்து கிரைம். எங்களோட பணத்தையே அடிச்சு இப்போ ஒண்ணுமே இல்லாம எங்க முன்னாடி மாட்டிக்கினீங்க. இப்போ யாரு ஜெயிலுக்கு போவா? நீங்க தான். இப்படி உங்களால போக முடியலையா? 10 வருஷத்துக்கு ஒரு லேபரா கடுமையான உழைப்பை போட்டு அந்த பணத்தை திரும்பவும் கொடுக்கற மாதிரி இருக்கும். அதனால கவலையே படாதீங்க. கங்க்ராட்ஸ், நீங்க சாவுற வரைக்கும் ஒர்க் பண்ண போறீங்க. சரி, இந்த மாதிரி உங்களோட பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, என்னோட பணம் கிடைக்குமா? அதாவது 1 மில்லியன் கொஞ்சம் இருக்கிறியா? நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா உனக்கு பே பண்ணுவேன். ஆனா அதெல்லாம் கேட்காம அவன் ஏமாத்திட்டியா அப்படின்னு கேட்கறானா? நோயல் செமையா கடுப்பாயிட்டு பயங்கரமா ஒரே ஒரு பஞ்சு தான் அடிக்கிறான். அதுக்கே ஆளு அப்படியே பூச்சின்னு பத்துக்கிறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இந்த விஷயம் எல்லாத்தையுமே கிராண்ட் ஃபாதர் தான் அங்க சொல்லி தந்திருக்காரு. யாரு எவ்வளவு வேணா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா குறிப்பிட்ட ஏரியால அடிச்சா அவங்களுக்கும் வலி உணரும். இது எல்லாமே உன்னையே நீ ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிதான். பாட்டுக்கு மேல இருக்கிற இடத்துல நீ அடிச்சுனா போதும், அவன் கொஞ்ச நேரத்துக்கு பேரலைஸ் ஆயிடுவான். நீ வந்து உன்னைய ப்ரொடெக்ட் பண்ணணும், நீ சாக கூடாது. இப்படி இவங்க பேசின்னு இருக்கும் போதே அங்க ராயலான ஒரு வண்டி வந்து அதுல இருந்து ஒரு பர்சனும் இறங்குறான். இவன் லூக்கஸ், அந்த மிகப்பெரிய குடும்பத்துல இருந்து வந்த ஒரு யங்கான லீடர். பாசினி குடும்பத்தோட பாஸே இவன் தான். யோ குட் மார்னிங்யா, நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். வால்டரும் கேக்குறான், ஆமா அங்க ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னியே, அது இந்த விஷயமா என்ன? நான் எதிர்பார்த்த மாதிரி தான். அப்படி இவங்க கிட்ட மணி இல்லனா இந்த குடும்பத்துக்கு இவங்க 2 பேரையுமே ஒரு ஸ்லேவா அனுப்பிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்படின்னா என்ன, ஸ்லேவா விற்க போறியா? வேணாம், எவ்வளவு நீ இறங்கி போக கூடாது. அப்புறம் என்ன, ஒண்ணு உங்களை போலீஸ் கிட்ட விடணும், அங்க நீங்க மாட்டி சாகணும். இல்லனா இவன் கிட்ட ஒரு ஸ்லேவா இருக்கணும், இல்லனா 10 வருஷத்துக்கு எனக்கு கீழே வேலை செய்யற மாதிரி இருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? டிசிஷன் எல்லாமே உங்க கிட்ட தான் இருக்கு. சரி, நீ அவங்கள ஸ்லேவாவே வச்சுக்கலாம். அங்க பணத்தையும் அவன் எண்ணி சொல்றான், ஒரு 6 மில்லியன் தான் வந்தான். இது வந்து பத்தாது. இல்லப்பா, நான் வந்து இதை உனக்கு சொல்ல விரும்பல, இருந்தாலும் சொல்றேன். உங்களோட சர்ச்சை ஒரு மாதிரி வறுமையில தான் இருக்கு. அதனால ஹை பிரைஸான ஸ்லேவ்ஸை நாங்க கொண்டு போனா அவ்வளவுதான், எங்களோட வறுமை இன்னமும் அதிகரிக்கும். நாங்க லக்ஸூரியஸா இருக்க முடியாது. உனக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது. இதனால தான் உன்னை பிடிக்கும் நோயல். சரி, அப்போ 11 மில்லியன் ஓகேவா? 11 மில்லியன் ஓகே தான். இது 11 மில்லியனா? அது 6 மில்லியனுக்கும் மேல இருக்கே. அப்போ 12 மில்லியன். என்னது 12? இல்லனா 13? ஏய், நீ வந்து எவ்வளவு நேரத்துக்கு இதே மாதிரி பணத்தை ஏத்தினே போக போற? இது ஒரு மாதிரி நான்சென்ஸா இருக்கு. நீ வந்து என்ன பேசின்னு இருக்க? உனக்கு தெரியுதா? எனக்கும் புரியுது. அப்படி நான் 15 மில்லியனுக்கு வாங்கினா எல்லாருக்கிட்டையும் நான் 13 மில்லியனுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்பனா நீ என்ன மார்க்கெட்டோட வேல்யூவை அப்படியே நீ அப்படியே குறைச்சிதான் சொல்ல போறியா? உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வறுமையில இருக்கலாம், ஆனா ரொம்ப புத்திசாலியா இருக்க ஃபீனோச்சினி பாசினி இதுக்கு முன்னாடி ஸ்லேவை 30 மில்லியனுக்கு வாங்கினாங்க. அதை கம்பேர் பண்ணா இது ஒண்ணுமே இல்ல. அப்ப பாத்துக்கோ, இந்த மாதிரி இது உனக்கு தான் ப்ராஃபிட்டா இருக்கும். 15 மில்லியன். ஏன்னா அவங்க ரொம்ப எங்க இருக்காங்க, குட் லுக்கிங்காவும் இருக்காங்க. 15 எங்க இருக்கு, 30 மில்லியன் எங்க இருக்கு? நீயே யோசிச்சு பாரு. அப்பனா எனக்கு பாதி ப்ராஃபிட்டா? அப்படின்னா இந்த விஷயம் வந்து வெளியில போகாதுல. நீ வந்து அதை பத்திலாம் கவலையப்படாத, இது நம்மளுக்குள்ளதான் இருக்கும். இது கேட்டோன்னே ஆளுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏய், நீ வந்து என்னோட ஃபேமிலியில ஜாயின் பண்ணிக்கிறியா? நான் லீடர்ஷிப்புக்கான பொசிஷனை உனக்கு தரேன். இல்ல எனக்கு அதெல்லாம் வேணாம், இன்ட்ரெஸ்ட் இல்ல. சரி, ஏதோ ஒண்ணு ஓகே, ஆனா தரம் தான். பின்னாடி அங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்து சொல்றான், இந்த விஷயத்த பத்தி வெளியில போச்சு அவ்வளவுதான், நீயும் உன்னோட ஃபேமிலியும் தான் எங்களோட பிக்ஸுக்கு ஒரு டின்னரா இருப்பீங்க. புரியுது, நீங்க கவலைப்படாதீங்க, வெளியில எல்லாம் போகாது. அங்க டானியா எவ்வளவோ தடுக்க பாக்குறா, இந்த மாதிரி என்ன விக்காத, நீ அப்படி பண்ணக்கூடாது, உன்னோட பார்ட்னரையும் நீ அப்படி பண்ண போறியா அப்படின்லாம் கேட்கறா. இருந்தாலும் நோயில அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நீங்க எங்களை ஏமாத்தியாச்சு, அதனால நான் திரும்பவும் உங்களை நம்ப முடியாது. கண்டிப்பா திரும்பவும் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவ அங்க வால்டர் கிட்டயும் கத்த ஆரம்பிக்கிறான். ஏய் வால்டர், எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைடா, வந்து ஹெல்ப் பண்ணு. உனக்கு பால்ஸ் இருக்கா இல்லையா? நீ ஒரு ஆம்பளை தானே, வந்து ஹெல்ப் பண்றா. நீ ஒண்டி ஹெல்ப் பண்ணல, வர்ஜினாவே நீ செத்து போயிடுவ. அந்த பொண்ணு கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கா. சரி நோயல், நம்ம அப்புறமா சந்திக்கலாம் டியர். சரி, நோயல் அவனுக்கான 1 மில்லியன் கொடுக்கறான். நீ இன்னமும் அமைதியா இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது. நீ உண்மையிலேயே ஒரு டீமன் தான்டா. அங்க போகும்போதும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். நான் டீமனா இருந்துட்டு போறேன், இது எனக்கு ஒரு இன்சல் மாதிரி தான். இருந்தாலும் நான் வந்து ஒரு கெட்ட பேரை பில் பண்ணாதான், ஏன்னா அப்பதான் இந்த உலகத்திலேயே நல்லா ஸ்ட்ராங்கஸ்டா மாற முடியும். நெக்ஸ்ட் சீன்ல அங்க திரும்பவும் வால்டரை சந்திக்கிறான். அங்க வால்டர் கேக்குறான், ஆமா எதுக்குடா வந்த? இப்போ சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது 2 பேருமே சரக்கு அடிக்கும் போதே அங்க பேசுறாங்க. இந்த மாதிரி அவ்வளவுதான், என்னால சீக்கிரம் இருக்க முடியாது. இது வந்து உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா என்ன பாத்தியா, நான் அந்த மாதிரிலாம் இல்லடா. உனக்குள்ள இருக்கிற அந்த திறமைய உனக்கே தெரியல. மத்தவங்களை கம்பேர் பண்ணா நீ ஸ்ட்ராங் தான். என்ன வேணா சொல்லு, இதுக்கு மேலேயே நல்லா சீக்கிரம் இருக்க முடியாது. நீ என்ன சொல்ற? நம்மளோட ப்ளூ பியாண்ட நம்ம திரும்பவும் பில்ட் பண்ணலாம். என்ன சொல்ற வால்டர்? நீ அப்படியே பிரசன்ட குத்து, அவன் ஒரு பாட்டில குத்து, அவ்வளவுதான். இது வந்து குட் பை தான் நம்மளுக்கு. அப்படியே ஆளும் போக ஆரம்பிக்கிறான். உண்மையை சொன்னா என்ன கம்பேர் பண்ணா நீ தானியாவை ரொம்ப விரும்பின, ஆனா உன்னை என்ன சொல்றது, உனக்கு இதையும் இருக்கா இல்லையா? நீ ஒன்னும் கம்ஃபர்ட்டையோ இல்ல லவ்வையோ அடையணும் அப்படின்னு ட்ரை பண்ணல. ஏன்னா நீ எதிர்பார்க்குது நீ இன்னமும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு ஒண்டிதான். என்னதான் நம்ம எல்லாருமே இருந்தாலும் எங்க எல்லார்லயும் நீ தான் ஸ்பெஷலானவன் தெரியுமா? அதனால குட் லக் நோயல். இதுக்கப்புறம் போகும்போதே ஒரு பாம்பை பாக்குறானா, அதை பார்க்கும் போது அவனுக்கும் தோந்து, அதாவது நம்மளோட தோலை உரிச்சு, அதாவது ஒரு புது ஆரம்பத்தை ஆரம்பிக்க போறோம். என்னோட குழுவை புதுசா உருவாக்க
உருவாக்க போறேன். ஒரு பொண்ணு ஒரு போஸ்டரை பார்த்து சொல்றா, நோயல் உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல நோயல் அவனோட குழுவை தான் உருவாக்கின்னு இருக்கான். முன்னாடி ஒரு பர்சனை சொல்றான், என்னாலலாம் இந்த மாதிரி அமைதியெல்லாம் இன்டர்வியூ கொடுக்க முடியாது. இங்க எந்த விதமான சீக்கிரம் வந்தாலும் ஒன்னு அவன் கிட்ட பார்ட்டி இருக்கும், இல்ல ஒரு கிளான் அவன் கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஏய் உல்ஃப், நான் அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி என்னால உன் கூட ஜாயின் பண்ண முடியாது. இருந்தாலும் அவனோட குழுல இவன் ஜாயின் பண்ணும் அப்படின்னு பயங்கரமா தொலை பண்றான். நீ ஜாயின் பண்ணா உனக்கு ஏத்த மாதிரி நிறையவே பணமும் கிடைக்கும், ஏன் நீ சேர மாட்ற? இது உனக்கு லாபமா தானே இருக்கும். இந்த குழுவை பத்தி அவன் யோசிச்சு பாக்குறான். அந்த குழுவும் சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா அவனோட குழுல ஸ்வாட்மேன் அவன் ஒரு லீடரா இருக்கான், ஒரு எல்ஃப் தான் அங்க ஆச்சரா இருக்காங்க. இது ஒரு நல்ல பார்ட்டி தான், இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு தோணல. அந்த டீம்ல இருக்க ஒரு பொண்ணு சொல்ற, ஹேய் அந்த பூக்கடைக்கார பொண்ணு, நீ இப்படிலாம் பண்ணனாலதான் அவளும் விட்டு போனா. ஏய் நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, பிரைவேட்டான விஷயத்தெல்லாம் நீ பிரைவேட்டா வச்சுக்கணும், இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. ஆனா ஏதோ ஒண்ணு, இந்த மாதிரி ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் ஒரு லீடரா இருந்தா ஓகே. அங்க இவனும் மாண்டி ஆட்டியறான், மத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது, என்னது லீடரா, அதுக்குள்ள நீங்க வேற ஒத்துக்கினீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, நிறையவே இஷ்யூ இருக்கு. இன்னும் சொல்றேன், நோயல் உன்னை விடவும் ரொம்ப புத்திசாலி, அதுவும் கரெக்ட் தான், இருந்தாலும் அதெல்லாம் கிடையாது. நான் தான் இந்த லைட்னிங் பைட்ஸே உருவாக்குனேன், இந்த ஃபவுண்டேஷனையே கிரியேட் பண்ணவேன்னா, சோ நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். இப்படி இவங்க பேசும்போதே நோயலோட பேரை வச்சு பின்னாடியே ஒரு பொண்ணு கூப்பிடுறா, அது நீதானா? இவளும் சொல்ல போனா நோயலோட டீம்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருப்பா. அங்க நோயலும் கேக்குறான், ஆமா உன்னோட வயசு என்ன? என்னோட வயசு 21, உன்னை விடவும் 5 வயசு நான் பெரியவ. சரி, அப்போ உன்னோட ஃபேவரட்டான ஃபுட்டு ஸ்ட்ராபெரி, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட ஹாபி நடக்கிறது. இதே மாதிரி ஃபைனலா சில பல கொஸ்டினை கேட்டு ஃபைனல் கொஸ்டினை கேட்கறான், உன்னோட ரேங்க் அது என்ன? என்னோட ரேங்க் சி, நான் ஒரு ஸ்கவுட்டு. ஓ அப்படியா, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸ்கவுட்டோ இல்ல ஆச்சரோ, இவங்க 2 பேருமே இந்த டேஞ்சரை டிடெக்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆவாங்க. பிசினஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கண்டிப்பா இவங்க 2 பேரோட உதவி தேவைப்படும். ஆனா இவ கொஞ்சம் லேட் ஆயிட்டா, கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, உனக்கு சீக்கிரம் இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனக்கு அதுல ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம்னா அது நீதான். ஏன்னா ஓவர் டெத்தோட கிராண்ட் சன் நீ. அப்பனா உனக்கு என்னோட தாத்தாவை தெரியுமா? இல்ல, உன்னோட தாத்தாவால தான் என்னோட தாத்தாவோட கை போச்சு. அப்பனா நீ இப்படி சொல்லக்கூடாது, அதாவது நீ அதுக்கான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் தேடி வந்திருக்கேன்னு. இல்ல, அப்படி சொன்னா அது ப்ரொடக்டிவா இருக்காது. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா, அவரோட கிராண்ட்சன் அவன் வந்து எப்படிப்பட்ட சீக்கிரம் இருக்கான் அதை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிரு, என்னோட கிராண்ட்பா எப்பயோ வந்து போயிட்டாரு. அவருக்கு பதிலா நான் வந்து உனக்காக மன்னிப்பு கேட்கலாமா? நீ கவலைப்பட தேவையில்ல, என்னோட கிராண்ட்பாவும் போன மாசம் தான் இறந்து போனாரு. அதனால பாஸ்ட் வந்து பாஸ்டாவே இருக்கட்டும், இப்போ நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்ல. சரி, உன்னோட கிராண்ட்பா அவரோட பேரை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? அவரோட பேர் என்னன்னா ஹால்கோர். இது கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது ஒரு சீக்ரெட்டான சொசைட்டி மாதிரியா. அந்த சொசைட்டியால யாரை வேணாலும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? அதே மாதிரி ஆல்கோர் அவரு தான் அந்த சொசைட்டியை உருவாக்குனதும் அந்த ஹெட்டும். அவரை எல்லாருக்குமே எப்படி தெரியும்னா ஒரு லெஜெண்டரி அசாசின் அப்படின்னு தான் தெரியும். இதெல்லாம் கேட்டு இருக்க பின்னாடி இருக்க அந்த பர்சன் ரொம்ப கடுப்பாகிறான். அவனை அந்த லைட்னிங் பைட்ஸ்ல இருக்க லீடரும் தடுக்கலான்னு பாக்குறான். இருந்தாலும் அவன் அடங்குற மாதிரியே இல்ல. உடனே அவ கேக்குறான், நோயல் எதை வச்சு இவங்க ரேங்க் எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க? அது சிம்பிளான விஷயம் தான், இது வரைக்கும் அவங்க பண்ண ஜாபோட ரேங்கை வச்சுதான். அது கூடவே உன்கிட்ட எவ்வளவு திறமை இருக்கோ அதை வச்சுதான். அந்த பார்ல ஏதோ ஒரு ரூல்ஸ் இருக்கும் போல, அந்த ரேங்க் படி தான் உள்ளே வரணுமா. இந்த பொண்ணு தேவையில்லாம வந்துட்டாளா, இதனால அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு கத்த ஆரம்பிச்சாரான். சரி, இப்ப நீ சொன்ன மாதிரி இவனுக்கு நான் ஒரு பாடத்தை சொல்லித்தன போல. இந்த குரங்கோட இடத்த நானே உங்களுக்கு காட்டுறேன். அது யாரை பார்த்து குரங்குன்னு சொல்ற? அவ்வளவுதான், உன்ன மாதிரி ஒரு கேவலமான பண்ணிக்கு நான் காட்டுறேன் யாருன்னு. நீ தேவையில்லாம அவன் கிட்ட வாய விட்டுட்ட. இதுதான் உன்னோட கடைசி வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம செம்ம வேகமா போட்டு தள்ளுறா. இவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான். இதை பார்க்கும் போது நோயல் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறானா. அவன் டக்குன்னு ஹையர் பண்றான். நீ அவ்வளவுதான், இனிமே என்னோட டீம்ல இருக்கலாம். சீன்ல அவ ஒரு பண்ண சாப்பிட்றா, அது அவ்வளோ ருசியா இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிட்டதே இல்லை. இது ஒரு சாதாரணமான பண்ணு தானே, இதை நீ சாப்பிட்டது இல்லையா? மவுண்டன்ல இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எனக்கு கிடைக்காது. அப்போனா நீ வந்து உண்மையிலேயே பொய் சொல்லல, அதாவது நீ தான் அந்த ஆக்ரோலோட பேத்தின்னு. அப்போனா நீ என்ன நம்பலையா என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. ஆனா நீ என்ன நம்புறியா? எப்படி? உன்னோட கண்ணை பார்க்கும் போது தான் உன்னோட கண்ணிலேயே அந்த வெறி தெரியுது. அதாவது ஏதாச்சும் நீ பண்ண ஆரம்பிச்சா அதை ஜெயிக்கணும் அப்படின்னு தெரியுது. இதை பத்திலாம் என்னோட கிராண்ட் பாஸ் சொல்லியிருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ யாரு கூட வேணா ஃபைட் பண்ணலாம், ஆனா ஓவர் டெத் அவன் கூட ஒண்ணே நீ ஃபைட் பண்ணவே கூடாது. ஏன்னா அவன் எதையாச்சும் ஒன்றை பண்ணணும்னு ஆசைப்பட்டானா கண்டிப்பா அதை முடிக்காம விட மாட்டானா. சோ அதனால அவன் கிட்ட சரியான ஃபைட்டையும் நம்மளால பண்ண முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. இந்த மாதிரி விஷயத்த சொன்னாரு. உன்கிட்ட அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் பார்த்தேன்.
சரி அப்போ உனக்கு எவ்வளவு திறமை இருக்குன்னா உன்னோட ரேங்க்கும் அதிகமா தானே இருக்கும். இல்ல நான் வந்து பி ரேங்க்ல தான் இருக்கேன், இன்னமும் நான் லெவலப் ஆகணும். ஆனா நீ எதுக்கு உன்னோட பழைய சொசைட்டில போய் ஜாயின் பண்ணல? நான் சொல்ல போனா அங்க போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். அங்க ஒரு எக்ஸாமினேஷனும் கொடுத்தேன். அந்த ஆளு ரொம்ப நக்கலா தான் பண்ணான். அதாவது நான் சி ரேங்க்ல இருக்கேன்னு ஒரு மாதிரி எகத்தாளமா பேசினானா, அவன் என்ன தாக்க ஆரம்பிக்கும் போது நானும் சம வேகமா தாக்கி அப்படியே அவனை கொல்லான்னு போனேன். அவன் ஒரு மாதிரி பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிட்டான். ஹேய் நீ வந்து கொல்லக்கூடாது. கிராண்ட்பா என்ன சொன்னாருன்னா, இந்த உலகத்துல யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் உயிரோட இருப்பாங்க, மத்தவங்களாம் இறந்து தான் போவாங்க. அதுதான் இந்த சொசைட்டியோட ரூலா. ஹேய் நீ வந்து என்ன பேசின்னு இருக்க? அதெல்லாம் பழைய ரூலு, இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உனக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே அவ கொல்லான்னு வரும்போது இன்னொரு பர்சன் வந்து தடுக்கிறான். இவன் பேரு ஷிமானா. இவன் தான் இப்போ இந்த சொசைட்டியோட நியூ லீடரா. அந்த பர்சன்னால என்னால ஜாயின் பண்ண முடியல. நான் இன்னமும் அதுக்கு தகுதியானவ இல்லையா, ஸோ அதனால அவங்க என்ன உள்ள விடல. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அதாவது அந்த சொசைட்டியை அவங்க புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன். பழைய ரூல்ஸ் எல்லாத்தையும் நீக்கிட்டு புது ரூல்ஸை அவங்க உள்ள நுழைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆர்கனைசேஷனை வெளியில தெரியற மாதிரி அவங்க பண்ண போறாங்களாம். மத்தவங்களை கொல்ற கான்ட்ராக்டை விட்டுட்டு உழவு பாக்குற வேலையை அவங்க பண்ண போறாங்களாம். இன்னும் இந்த விஷயத்தை பத்திலாம் என் கிட்ட சொல்ற? இதெல்லாம் ஒரு சீக்கிரட்டான விஷயமா இருக்கணுமே. இத பத்தி சொல்லிட்டா என்ன ஆகும் நிலைமை? அட நானும் மறந்து போயிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அப்பனா என்ன நிறைய பேர் வந்து என்ன கொல்றதுக்கு வருவாங்களா? நீ கவலைப்படாத நோயல், அதான் உன்னோட பெரிய அக்கா இருக்கல, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன். என்னது பெரிய அக்காவா? நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போகும்போதே அவன் பஃபர்ஸை பத்தி கேட்கறான். பஃபர்ஸை பத்தி உனக்கு எவ்வளவு தெரியும்? அவளுக்கும் தெரியாது, ஆனா சில பல விஷயம் எனக்கு தெரியும். காம்பேட் ஸ்கில்ல அவங்க ரொம்ப வீக்கா இருப்பாங்களாம், ஆனா அவங்க சப்போர்ட்டிங் ஸ்கில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா. நீ சொல்றது முழுக்க சரிதான், ஆனா பஃபர்ஸ் இதை வச்சு மத்தவங்கள இன்னமும் பவர் ஆக்க முடியும். முக்கியமா சொன்னா டீம்மேட்ஸ். பஃபர்ஸ்லயே நிறைய வகை இருக்கு. அதுல ஒரு எக்ஸாம்பிளா சொன்னா பேசுற ஸ்கில், அதை வச்சே மத்தவங்கள ஸ்ட்ராங் ஆக்க முடியும். இப்போ நான் வந்து ஒருத்தங்களுக்கு பவர் தரேன்னா ஒரே ஸ்டேக்ல மத்தவங்கள அப்படியே கொல்ல முடியும். அந்த மாதிரி ஸ்கில்லும் இருக்கு. என்னது உண்மையாவா? ஆமா அந்த மாதிரியும் இருக்கு. ஆனா எப்பயுமே பஃபர்ஸை எங்க மேலேயே எங்களால யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு நாங்க வந்து வீக் அப்படின்னு ஆயிடாது. எங்களுக்கும் சில பல ஸ்கில் வந்து கண்டிப்பா தெரியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா எவ்வளவு தூரம்லாம் நல்லா வந்திருக்க முடியாது. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு ஏரியாவுக்கு வராங்க. அங்க வந்ததுக்கப்புறம் ஒரு கிரியேச்சரை அவன் பிடிச்சு கொடுக்க சொல்றான். நீ என்ன பண்ணணும்னா ஒரு கிரியேச்சரை பிடிக்கணும், அது மியூட்டேட் ஆன மாதிரி இருக்கணும். அதுங்க அவளைக்கும் டேஞ்சரஸ் ஆனது இல்ல. அந்த பீஸ்ட் அது வந்து ரொம்ப டஃபா இருக்கும். இதுவும் சீக்கிரக்கு ஒரு ஜாப் மாதிரி தான். இப்போ நீ பிடிக்க போறது இந்த கில்லர் ரேபிட் இதுதான். பரவாயில்லையே, அது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. அதை பிடிச்சா நம்ம சாப்பிடலாமா? இல்ல நீ பாக்குற மாதிரி அதை யோசிக்க கூடாது. அதுங்க ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா யோசிக்கிற மாதிரி அது இருக்காது. இப்போ நீ ஏன் யோசிச்சு பாரு, உன் மேல நான் பஃபரை யூஸ் பண்ணா உனக்கு என்ன ஆகும்? அதாவது என்னோட வேலை சிம்பிள் ஆகும் அதுதானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன விஷயம்னா, இந்த பஃபரோட ஸ்கில் வந்து உன் மேல யூட்டிலைஸ் ஆகுமா அது வந்து சரியா தெரியல. ஏன்னா ஸ்கவுட்ஸ் கிட்ட ஆக்சல் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். அதை வச்சு அவங்களோட ஸ்பீடை இன்னமும் டபுள் ஆக்க முடியும். ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், என்னால 5 முறை அந்த மாதிரி பண்ண முடியும். ஆனா அதுலயும் சில பல சிக்கல் இருக்கு. நான் அப்படியே பண்ணா என்னோட மசில்ஸ் அப்படியே கிளிய ஆரம்பிக்கும். ஏன் என்னோட போனும் உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை நான் பண்ணோம்னா முதல்ல நான் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அதுதான் விஷயம்னா, என்னோட பஃபர் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு அட்வான்டேஜா வச்சு நீ இன்னமும் ட்ரெயின் பண்ணி அதுக்கு அடாப்ட் ஆக முடியும். இப்போ நம்ம பண்றோம்ல இந்த விஷயம் தான் தீர்மானிக்கும் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னு. சரி நம்ம வந்து அதே மாதிரி பண்ணலாம். அவ ஃபர்ஸ்ட் எத்தனை இருக்குன்னு பாக்குறா. பக்கத்திலேயே ஒரு 13 கிலோ ரேபிட் இருக்கிற மாதிரி காட்டுது. நோயில அந்த பவரை யூஸ் பண்ண எப்படி இருக்கு உனக்கு? என்னால ஃபீல் பண்ண முடியுது எனக்குள்ள இருக்குன்னு. அப்ப நீ உன்னோட ஆக்சல் அந்த பவர் ஆரம்பி. உன்கிட்ட 10 செகண்ட் இருக்கு. அட்லீஸ்ட் ஒன்னையாச்சும் நீ பிடிக்கணும். அது யூஸ் பண்ணும் போது அவ சம வேகமா போறா. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் ஆகுது. அட என்னால ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ண முடியுது. இதுதான் அந்த டாக்கரோட ஸ்கில்லா? சில பல செகண்ட்ஸ்லயே அங்க இருக்கிற மொத்த ரேபிட்டையும் அவன் பிடிச்சு கொண்டு வரா. இந்த 13 ரேபிட்டை நான் பிடிச்சிருக்கேன். இதை பார்த்து ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். எவ்வளவு செகண்ட்ஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 8 செகண்டோ ஏதோ தான் ஆயிருக்கு. அவளுக்குள்ளேயே அந்த நேச்சுரலான டேலண்ட் இருக்கு போல. எனக்கு ஒரு மாதிரி ஜெலஸா இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம்லயே என்னோட பவரை வச்சு இப்படி பண்ணிருக்கா. ஏன்னா ஆளு வந்து சொல்லியிருப்பான் இவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே அரை மந்த்லயே எல்லாத்தையுமே பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா இவகிட்ட நிறையவே திறமை இருக்கா. சோ உனக்கு அந்த ட்ரைனிங்கே தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்ட்டிக்காக ஒரு ஜாப் எடுக்கலாம். அவ ரொம்ப ஆச்சரியமாகறான். அவன் ஆல்ரெடி ஒரு ஜாப் வச்சிருக்கான். என்னன்னா வில்லேஜ்ல சில பல ஆளுங்க ரொம்ப தொலை பண்றாங்களாம். அந்த ஆளுங்களை நம்ம பிடிச்சு கொடுக்கணுமா. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க போகும்போதும் அந்த ஜாபை பத்தி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சீக்கிரக்கு நிறைய வகையான ஜாப் இருக்கு. இதுல வெறுமா மாஸ்டர்ஸ் ஹன் பண்றது அது ஒண்டி இல்லாம லேண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது, யூஸை பிடிச்சு கொடுக்குறது, வேல்யூபிளான ஐட்டம்ஸை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி நிறையவே ஜாப் இருக்கு. அதனாலதான் எங்களை மாதிரி சீக்கிரக்கு இந்த மாதிரி ஜாப் வந்து கிடைக்கும். ஆனா நான் இப்போதைக்கு ரிவார்டை பத்தி கவலைப்படல. நம்ம இப்போ ஸ்கில்லுக்காக தாங்க போறோம். என்னோட ஸ்கில் உன் மேல எப்படி போக போகுது அதை வந்து நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க வில்லேஜுக்கு வராங்க. என்னதான் வில்லேஜுக்கு வந்தாலும் அவங்களுக்கு ரூமே கிடைக்கல. கடைசியில ஒரே ஒரு ரூம் ஒண்டி கிடைக்குது. அங்கேயும் அவங்க ஒன்னா தங்குற மாதிரி தான் இருக்கு. நீ என்ன பண்ணு, மேல தங்கு, நான் கீழே தூங்குறேன். என்ன சொல்றேன், நம்ம 2 பேருமே ஒன்னாவே தூங்கலாம். இல்ல நான் கீழே ஓகே தான். என்ன சொல்ல வரேன், உன்னோட பெரிய அக்கா கூட நீ தூங்க மாட்டியா? ஆமா இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சது, அதாவது பெரிய அக்கான்னு. நெக்ஸ்ட் சீன்ல நோயல் குளிச்சுட்டு வரானா. அவனோட பாடியை பாக்குறா. ஏய் நோயல், உன்னோட பாடி ரொம்ப
ரொம்ப ஃபிட்டா இருக்கு. நீ என்னதான் பயிற்சி பண்ணி உன்னோட பாடியை ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஃபிட் ஆக்குனாலும் உன்னோட ஹார்ட் ஒர்க் அது வந்து எந்த விதமான பலனையும் தராது. இந்த ஃப்ரண்ட் லைன் ஜாப்னு வந்துட்டா என்னதான் நீ நிறையவே கடின உழைப்பு போட்டாலும் பிறக்கும் போதே வர அந்த திறமை அதை நம்மளால அடையவே முடியாது. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம். அதாவது ஓவர் டெத் அந்த வாரியர் மாதிரி நீ இருந்தா இப்போதைக்கு நீ ஒரு அல்டிமேட் சீக்கரா இருந்திருப்ப. சரி ஹல்மா, நீ என்ன பண்ண, உன்னோட கண்ணு மூடு. அதே மாதிரி அவ மூடுறான், மண்டையிலே அடிக்கிறான். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லத ஃபர்ஸ்ட் போய் நீ குளிக்கிற வழியை பாரு. தூங்கும் போதும் அதே விஷயத்த தான் அவன் யோசிக்கிறான். இவ சொன்னது எல்லாமே கரெக்டு தான், எனக்கே நல்லாவே தெரியும். என்ன விட்டா வேற யாருக்கு அந்த விஷயத்த பத்தி தெரியும். தீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அவரோட கிராண்ட் பாவும் சொல்லியிருப்பாரு, வந்து கவலையப்படாத, நீ ஒரு வீக்கானவனா இருந்தாலும் உன்கிட்ட அந்த சீக்கிரம் வர அந்த திறமை இருக்கு. சோ நீ கவலைப்பட தேவல, நம்பிக்கை வை, நீ என்ன மாதிரியே ஒரு சீக்கிரம் மாறுவ. இதெல்லாம் ஆளு யோசிச்சு பாக்குறான். ஒரு வில்லேஜுக்கு வந்திருப்பாங்களே, அங்க அந்த பர்சனையும் மீட் பண்றாங்க. இங்கதான் நிறைய ஆளுங்க வந்து இவங்களுக்கு குடைச்சல் தராங்க. அங்க வந்த உடனே அவன் கேக்குறான், ஆமா மத்தவங்களாம் வரலையா? அதுவா, இப்போதைக்கு நாங்க 2 பேர் தான் இருக்கோம், ஆனா மத்தவங்க எங்க கூட இல்ல. நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயத்த நாங்க வந்து பாத்துக்கிறோம், சோ கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த விஷயத்த பத்தி தான் அவங்க பேசி நிற்பாங்களா, பின்னாடியே ஒரு பொண்ணை பார்த்து அப்படியே வெக்கப்பட்டு இருக்கா. நீங்க வந்து கவலைப்பட வேணாம், இப்போ இருக்கிற இந்த ஏஜ் பசங்க இப்படிதான், ஆனா அவ உண்மையிலேயே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணதா. என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி என்னோட லீடர் வந்து இங்க வரல, ஆனா உங்களோட லெட்டர் படி பார்த்தா 20 ஆளுங்க உங்களை பயங்கரமா தொல்லை பண்றாங்க. தொல்லை ஒண்டி இல்லைங்க, அவங்க வந்து காசு பணம் அதை தாண்டி எங்கான பொண்ணுங்களையும் தூக்கின்னு போறாங்க. அதனால சீக்கிரமா நீங்க தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். சரி, இப்போ நீங்க பேசினபடி பார்த்தா 2 லட்சத்தை நீங்க ஸ்டார்டிங்ல தர மாதிரி இருக்கும். வேலையை முடிச்சக்கு அப்புறம் மீதி நான் 3 லட்சத்தை வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் டோட்டலா 5 லட்சம் ஆகும். அங்க அட்வான்ஸா 2 லட்சத்தையும் ஒரு தராரு. போகும்போதும் அந்த விஷயத்தை பத்தி தான் பேசின்னு இருப்பாங்களா. பின்னாடியே அந்த சின்ன பொண்ணு வந்து கத்துறா, ஹே நோயல் வெயிட் பண்ணுங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு நோயில நல்லாவே தெரியும் போல. ஆல்ரெடி இந்த சின்ன பொண்ணை நோயிலும் மீட் பண்ணிருக்கான். இந்த சின்ன பொண்ணு ஒரு டாய் மாதிரி இருக்க ஒரு விஷயத்த காட்டுறா. அதை நோயல் கிட்டயும் தரா, இந்தாங்க இதை வந்து வச்சுக்கோங்க. இந்த கிட்ஸை கம்பேர் பண்ணா இது வந்து ரொம்ப ஹைட்டா பறக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க உருவாக்கி குத்த அந்த டாய் அதுவும் என் கேட்டதா இருக்கு. அது கேட்கறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி, நீங்க வந்து சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்காக நானும் அம்மாவும் விருந்தியே ஏற்பாடு பண்ணி ரெடியா இருப்போம். பரவாயில்லையே நோயல், நான் வந்து எதிர்பார்க்கல. ஒரு சின்ன பொண்ணு உன்னோட கைக்குள்ள வச்சிருக்க, போதும் போதும், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சீன்ல அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஏரியா போறாங்க. அது கல்லால நிறைஞ்ச ஒரு ஏரியா தான். அங்க ஒரு 20 பேரு கிட்ட இருக்காங்க. அங்க நல்லா ஊத்து பார்க்கும் போது ஒரு பர்சன் இருக்கான், கோடோ. இவனை வந்து நம்ம சாதாரணமா இடப்படக்கூடாது. உன்னோட மண்டைக்காகவே 2 மில்லியன் பவுண்டியை வச்சிருக்காங்க. அப்போ நான் 1-on-1ல அவனை ஈஸியாவே என்னால தோக்கடிக்க முடியும். ஆனா மத்தவங்க சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி நடக்காது, ஏன்னா இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றேன், அதாவது நீயும் ஃபைட்ல கலந்துக்க போறியா என்ன? அங்க நோயலும் ஆமான்னு சொல்றானா. அங்க இப்பதான் அவ சொல்றா, வேணாம், என்கிட்ட கவுன்சில் இருக்கு, அதனால நான் வந்து இதை பாத்துக்கிறேன். இப்ப அவளோட பிளான் என்னன்னா, மறைஞ்சு போவா. கரெக்டான டைம் அப்போ நோயில் அவனோட ஸ்பெல்ல போடுவானா. அதனால கரெக்டான வாய்ப்பை பார்த்து அந்த கோடோ அவனை கொல்றதுதான் இவங்களோட டாஸ்கே. அதே மாதிரி அவ போறா. கரெக்டான டைம்ல அவனோட பவர் யூஸ் பண்றானா. எல்லாருமே அலர்ட் ஆகுறாங்க. அந்த டைம்ல ஆர்டர் கொடுக்க அவ சம வேகமா போய் கோடோட வயிற்றுல குத்துறா. இப்போ நோயில் யூஸ் பண்ற அந்த விஷயம், அதனால இவங்க 2 பேராலையும் பேசிக்க முடியும். அங்க கோடோ செத்து போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஆர்டர் அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். நீ வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா கொஞ்சம் தள்ளி இருந்து தாக்கு, நான் கூடிய சீக்கிரத்துல அங்க வரேன். அங்க வரும்போதே அவன் சொல்றான், என்ன இவ பண்றதை என்ஜாய் பண்றான்னு நினைக்கிறேன், ஆனா இதே மாதிரி போனா இது ஒரு பிரச்சனையா இருக்கும். அங்க சம வேகமா வந்து பிளாஷ போட்டு பயங்கர வேகமா எல்லாரையுமே சுட்டு கொலை பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஆளு அவ்வளவு சந்தோஷமாகறான். வந்து எதிர்பார்க்கல, நீங்க ரொம்ப சேஃபா வந்துட்டீங்க. ஆமா, விஷயம் வந்து எப்படி போச்சு? உங்க விஷயத்த சூப்பராகவே முடிச்சிட்டோம். இதோ இதுலதான் இந்த பாஸோட தலை இருக்கு. சரி, அப்படின்னா டின்னர் வரைக்கும் நீங்க இருந்துட்டே போகலாம். நான் என்னோட டாட்டரும் என்னோட ஒய்ஃபும் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்டியே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உள்ள போறாங்களா? அந்த சின்ன பொண்ணுக்கு அவ்வளோ ஆர்வம். அதாவது அவளுக்கும் நோயில மாதிரியே ஒரு சீக்கிரம் ஆனுமா. அதுக்கு சில பல விஷயத்தையும் நோயல் கிட்ட கேட்கறான். நோயிலும் நிறைய விஷயத்த சொல்றான். வந்து முதல்ல ஒரு சீக்கிரம் ஆனுனா ஒரு அடல்ட்டா நீ க்ரோ ஆகணும். யார் அடல்ட்டா இருக்காங்களோ அவங்களால ஈஸியாவே ஒரு சீக்கிரம் மாற முடியும். அதுக்கப்புறம் நீ 2 வருஷத்துக்கு ஃப்ரண்ட் லைன்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். கேபிட்டல்ல வாழணும்னா உனக்கு போதுமான அளவுக்கு காசை வந்து பத்தாது. அதுக்கு நீ முன்னையே சேவிங்ஸை வந்து ஏற்பாடு பண்ணி ஆகணும். அதுக்கு இது உதவியா இருக்கும். அப்ப நான் ஒரு சீக்கிரம் மாறிட்டா என்னால ப்ளூ பியாண்ட் இந்த குரூப்புக்கு வந்து ஜாயின் பண்ண முடியல. கண்டிப்பா உன்கிட்ட நிறையவே திறமை இருந்தா நானே உன்னை ஏத்துப்பேன். கண்டிப்பா உன்னால என் கூட சேர்ந்தே ஃபைட் பண்ண முடியும். இத்தனைக்கும் நீ சீக்கிரம் மாறதுக்கு முன்னாடி ஒரு அப்ராண்டிஸா மத்தவங்க கூட ஜாயின் பண்ணி வேலையை செய்யலாம். அதனால அதுக்கேத்த மாதிரி உனக்கு ஜாபும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். அங்க அந்த ஆளும் சொல்றான், என்ன பேசின்னு இருக்கீங்க? சரி வாங்க நம்ம ஒயினை குடிக்கலாம். இந்த ஒயின் இது வந்து இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 1 லட்சம். ஸ்பெஷலா உங்க 2 பேருக்காகவே நான் உருவாக்குனேன். சரி என்ன பண்றீங்க? அதை வந்து குடிங்க.
ஆனா நோயில் அதை தூக்கும் போதே கண்டுபிடிச்சிடறான். எனக்கு வந்து இதை பார்க்கும் போதே தெரியுது, அதாவது இதுல வந்து ஏதோ ஒரு தில்முழு வேலை இருக்குன்னு. நீங்களே இதை ஃபர்ஸ்ட் குடிக்க கூடாது. இப்பதான் ஆலியா அங்க ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப அங்க நோயில சொல்றான், எனக்கு தெரியும் இதுக்குள்ள பாய்சனை அப்படியே மிக்ஸ் பண்ணிருக்கீங்க, அதுதானே விஷயம். ஆனா அவரு ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? ஆனா சீமா நான் வந்து எதுக்கு அப்படி பண்ண போறேன்? ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? ப்ரூஃப் இல்லாம நீங்க அப்படி பேசக்கூடாது. அவ்வளவு இதுனா நீங்களே குடிக்க வேண்டியதானே. அநியாயமா இப்படி நீங்க பண்ணலாமா? வெறுமா பணத்துக்காக? இதுக்கு ப்ரூஃபா என்கிட்ட 3 விஷயம் இருக்கு. அங்க நிறைய பேர் இருந்தாங்க. 2வது விஷயம், இந்த ஒயினோட விலை ஒண்டி 1 லட்சம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. 3வது விஷயம், எனக்கு நல்லாவே தெரியும் ஒயின் எல்லாம் எப்படி இருக்குன்னு. அதோட கலரு, அதோட சென்ட், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது ஒரு சீப்பான ஒயின்னு. 3வது விஷயம், நீ வந்து நல்லாவே ஏமாத்த ட்ரை பண்ண. இந்த மாதிரி விஷயம்லாம் எங்க மேல ஒர்க் ஆகும் அப்படின்னு நீ யோசிச்சியா? ஆமா, இவன் சொல்ற விஷயமும் கரெக்ட். இந்த மாதிரி எங்களை அப்படியே கொலை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சியா? நீங்க வந்து என்ன சொல்றீங்க? நான் எதுக்கு அப்படி பண்ண போறேன்? அவ்வளவு இதுனா இந்தா இது குடிக்க போறியா இல்லையா? ஆனா அதை அப்படியே தள்ளி விட்டு அவன் ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். இதுக்கு மேலேயே உங்களை நான் வச்சுக்க மாட்டேன். என்னையே இப்படி பேசுறீங்களே, சீக்கிரமா என்னோட வில்லேஜை விட்டு மரியாதையா ஓடி போயிடுங்க. உடனே நோயில அவனோட ஸ்கில்ல பயன்படுத்த, நீ வந்து உண்மையை சொல்லு, நீதான் இதுல பாய்சனை கலந்தியா? ஆமா, நான் தான் இதுல பாய்சனை கலந்தேன். நான் அப்பதான் உங்களை கொல்ல முடியும். உங்களை கொன்னக்கு அப்புறம் உங்களோட பணத்தையும் உங்களால அபேஸ் பண்ண முடியும். உங்களால அப்பதான் நல்லா வாழ முடியும். இதெல்லாம் ஆளு தெரியாதனமா சொல்லிடுறானா. இதனால நோயில அப்படியே அவனோட கண்ணை அப்படியே நோண்டிடுறான். நீ வந்து யோசிக்கிறல, அதாவது நான் இப்படியே உன்னை விட்டு போயிடுவேன்னு, அதுதான் உன்னோட தப்பு. ஒரு கண்ணை நோண்ட மாதிரி இன்னொரு கண்ணையும் நான் நோண்டிடுவேன். அது ஒண்டி இல்லாம உன்னோட மூக்கை அப்படியே வெட்டி, அப்படியே நாக்கையும் வெட்டி உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறேன். அதே மாதிரி நீ வந்து ஒரு சீக்கிரம் ஏமாத்திட்டு அப்படியே போயிடலாம் அப்படி நீ யோசிக்கவே கூடாது. இனிமே எதையா உன் கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் என் கிட்ட கொடுக்க பாரு, இல்லனா அவ்வளவுதான். அவன் தர மாதிரியே இல்லையா, உடனே உன்னோட கண்ணை நோண்டலான்னு போயிடுவான். அவ்வளவுதான், யோசிக்கோ. இதுதான் நீ பாக்குற கடைசி வெளிச்சமா இருக்கும். உடனே அவன் பயந்து போய் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். காபினோஸோட ஃபேமிலிக்கு நாங்க ஒரு கடனாளியா இருக்கோம். இப்போ நாங்க கொடுத்துட்டா அவ்வளவுதான், என்னால எதுவுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு என்னால 3 லட்சத்தை தர முடியும். என்னதான் சொல்லி பார்த்தாலும் அவன் கேட்கிற மாதிரியே இல்ல. அவன் நோண்ட போயிடுவானா. அந்த சின்ன பொண்ணு பயந்து போய் உள்ள இருக்கிற எல்லா பணத்தையுமே கொண்டு வந்து தரா. உங்க அப்பாவை தயவு செஞ்சு விட்டுருங்க, அவரை எதுவுமே நீங்க பண்ணக்கூடாது. பைத்தியம் அவனுக்கு, எதுக்கு நீ இப்படி பண்ண? காபினோ என்ன சும்மா விட மாட்டான். அதுக்கப்புறம் என்னோட நிலைமை அது என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல, நீங்க வந்து நல்லா இருக்கணும். இந்தாங்க இந்த மொத்த பணத்தையும் வச்சுக்கோங்க, இவ்வளவுதான் எங்க கிட்ட இருக்கு. அவ்வளவுதான், எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் போறாங்களா. பின்னாடி அந்த பொண்ணு பயங்கரமா கத்துறான், அவனை வெறுக்கிறேன், இந்த மாதிரி சீக்கிரமாவும் நான் மாற மாட்டேன். அங்க போகும்போதே அந்த பொண்ணு சொல்றான், நான் வந்து எதிர்பார்த்ததோட இந்த சீக்கிரம் வேலை இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு உனக்கு வந்து கஷ்டமா இல்லையா? ஏன்னா உனக்கு பிடிச்ச அந்த பொண்ணை இப்படி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டியே. இல்ல இப்படி எல்லாம் பார்த்தா என்னால வாழ முடியாது. இப்படி வாழ்ற மாதிரி இருந்தா நம்ம டெசர்ட்ல தான் போய் வாழ்ற மாதிரி இருக்கும். சரி, உனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் ஆகுதுன்னா நீ எது வந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், இல்லனா என்ன ஹக் பண்ணலாம். முட்டாள் மாதிரி பேசாத. யார பார்த்து முட்டாள்னு சொல்ற? போதும் நிறுத்து. என்ன வந்து ஒரு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாத. நாளே ஒரு விஷயமா போகுமா, அதை பார்த்து இவங்க 2 பேருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. எதிர்பார்க்கல, அது ரொம்ப பெருசா இருக்கு. அது என்னது? அது ரிகாலியாவோட ஆஷிப் தான். ரிகாலியாவா? அது என்னது? அது ஒரு மிகப்பெரிய கிளான். அதுல யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதுபடிதான் அந்த கிளான்ல இருக்க முடியும். கீழே 4 பேரும், அல்ல 2 பேரும், அதுக்கு மேல ஒருத்தவங்களும் இருப்பாங்க. அப்போனா நீ என்ன சொல்ற? அந்த ஆஷிப்புக்குள்ள பயங்கர ஸ்ட்ராங்கான சீக்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா என்ன? நீ சொல்றதை விட அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உங்களுக்குள்ள நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். கண்டிப்பா நானும் ஒரு நாள் அந்த மாதிரி ஆவேன். நீ அப்படியே பாஸ்டுக்கு போது அங்க ஒரு பர்சனும் கேக்குறான், நீ தான் ஆளுக்கு ஒரு கொன்னியா என்ன? ஆமா, நான் தான் கொன்னேன். நீ வந்து எப்படி அதை பண்ண? ஏன்னா அவரை கொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ அது விஷயம் இல்ல, யாரா இருந்தாலும் அவங்களோட கவனம் அது வந்து சதிரி போச்சுன்னா, கடவுளா இருந்தாலும் அவங்கள வந்து ஈஸியாவே நம்மளால கொல்ல முடியும். அது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தான். எதுக்கு, அதாவது எதுக்கு நீ இப்படி பண்ண? அது வந்து ஒரு சிலியான கொஸ்டின் எனக்கே தெரியுது. சரி விடு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, பவர் அடையணும்னு சொல்லி அவருக்கு ஒரு பயங்கரமான டைட்டிலும் கிடைச்சது. ஆனா அப்படி இருந்தும் என்ன பிரயோஜனம்? அவர் ஓவர் டெட் கிட்ட தோத்து போயிட்டாரு. இல்ல அப்படி இருந்தாலும் அவரையே தோக்கடிக்கிற அளவுக்கு இன்னொருத்தரும் இருந்தாரு. ஆனா உண்மையை சொல்லு, இந்த மாதிரி ஆல்கோரோட உண்மையான டாட்டரா நீ? ஆமா, நான் தான் ஆல்கோரோட உண்மையான டாட்டர். ஒரு ஏதோ ஒரு வில்லேஜ்ல கடத்தின ஒரு பொண்ணு. அவரால் நிறைய பசங்களும் வந்தாங்க, அதுல நானும் ஒருத்தி. ஆனா அவரு எப்பயுமே என்ன தெரியுமா இது பண்ணுவாரு, அவர் வந்து அவரோட புது வருஷனை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப இது வந்தாரு. நான் ஒரு ஓவர் டெத் கிட்ட தோத்து போயிட்டார்ல, அதனால அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி தான் தீயா இருந்தாரு. அதனால ஒரு திரும்ப தோத்தே போக கூடாது, அதனால ஒருத்தனை அவரை மாதிரியே உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அப்படிதான் என் கூட இருந்த எல்லா சிப்ளிங்கும் சண்டை போட்டு எல்லாருமே வந்து போயிட்டாங்க. அதுல மிஞ்சி போனது நான் ஒண்டிதான். கடைசியா அவருக்கு சக்சஸ கொண்டு வந்தது நான் தான். இதுக்கப்புறம் தான் எவ்வளவு விஷயம் நடந்தது. சரி, இந்த விஷயம் வந்து நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கட்டும். அதே மாதிரி இதுக்கு மேல நீ வந்து இந்த சொசைட்டிக்கு தேவையில்லை, அதாவது உன்னால இங்க இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கல்ல நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு. இருந்தாலும் அவரு கேட்கற மாதிரியே இல்ல. வந்து கவர்மெண்டோட ஒரு அபிஷியலான ஆர்கனைசேஷனா மாறிட்டா மத்தவங்களை கொலை பண்ற விஷயம் இதை வந்து நாங்க எக்காரணத்தை கொண்டோ ஸ்டாப் பண்ண மாட்டோம். அதனால நாங்க வந்து இப்போதைக்கு இந்த கொலை பண்ற விஷயம் இது வந்து தொடர போகுது. ஆனா போக போக இந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஆனா இப்போ கேட்கறதுக்கு
இது போன இருந்த விஷயமோ இப்போ இருந்த விஷயமோ ஒன்னா இருக்கிற மாதிரி தான் உனக்கு தெரியும். அப்போனா நீங்க என்ன சொல்றீங்க, நான் 21 வருஷமா கடுமையா ட்ரைனிங் பண்ணது எல்லாமே வேஸ்டா? என்னோட வயசுல நான் வந்து எந்த விதமான ஃபன்னையும் அனுபவிக்கல. உனக்குள்ள ஒரு டைட்டன் அது தூங்கின்னு இருக்கு, அது வெளியில வந்தா அவ்வளவுதான். இந்த சொசைட்டிக்கு அது ஒரு மிகப்பெரிய டேஞ்சரா இருக்கும். இதனால அவர் ரொம்ப கடுப்பாகிறான். 21 வருஷம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி பண்ண சந்தோஷத்தை அனுபவிக்கல. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எனக்கு ஃபேமிலி இல்ல. எல்லாமே இதுக்கு இப்போ எல்லாமே இதுக்காக தான் நான் பண்ணனா. என்னோட வாழ்க்கை அது வந்து சுக்குநூறா போச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இப்போ போன வாழ்க்கை அது வந்து எனக்கு வருமா? என்னோட வாழ்க்கையை திரும்ப கொடுங்க. இப்போ நான் என்னதான் பண்ண போறேன் அதையாச்சும் உங்களால சொல்ல முடியுமா? சிம்பிள். உன்னோட வாழ்க்கைய நீ வந்து எப்படி விரும்புறியோ அதே மாதிரி வாழு. ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது ஓவர் டெத் அவனோட கிராண்ட்சன் அவன் இன்னமும் உயிரோட இருக்கான். கேபிட்டல்ல ஒரு சீக்கரோட வேலையை பண்றான். சீக்கரா இருந்தோம் அதுலயும் நிறைய வகை இருக்கு. அதுல அவன் ஒரு டாக்கரா இருக்கான். டாக்கர் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப வீக்கஸ்டான ஜாப். இருந்தாலும் உனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்தா நீ அங்க போகலாம். அப்படிதான் இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் இருக்க நோயல் மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. 2 பர்சனை காட்டுறாங்க. இருக்க இன்னொருத்தன் தொப்பி அப்படியே போட்டோன்னே வேற ஒரு உருவம் மாதிரி மாறுறான். சரி அந்த ஆபீசரும் கேக்குறான், அம்மா உன்னோட வயிறு அது எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. ஆனா நீ சொன்ன மாதிரியே உள்ள இருக்கிற அந்த குற்றவாளி அவன் அப்படி இல்லப்பா. ஆனா நீ சொன்ன மாதிரி அவன் அவளுக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அவன் தான் அந்த ஒட்டுமொத்த இம்பீரியல் சிட்டியை ஷாக் ஆக்கினவன். நெக்ஸ்ட் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அங்க நோயல் பயங்கர வேகமா ட்ரைனிங் எடுக்கிறான். நான் வந்து எப்பயுமே எவ்வளவு வெயிட்டை தூக்கிக்கினே நான் ட்ரைனிங் எடுப்பேன். என்னதான் ஆனாலும் நான் டயர்டே ஆனாலும் இந்த ட்ரைனிங்கை நான் அவ்வளவு சீக்கிரத்துல நித்த மாட்டேன். அதே மாதிரி என்னோட கிராண்ட்பா ஒரு ஜென்டலான ஆனா நான் எப்போ நான் ஒரு சீக்கிரம் மாறுவேன் அப்படின்னு சொன்னனும் அவரோட ஆட்டிடியூட் அவரோட எல்லா இதுவும் அப்படியே மாறிச்சு. அதனாலேயே எனக்கு வந்து ரொம்ப கடுமையான ட்ரைனிங்கா அவரு கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஒரு சீக்கிரம் சர்வே ஆகணும்னா கண்டிப்பா இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியணும். அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அவன் இதே விஷயத்த தான் யோசிக்கிறான். ஆனா அவ சொன்ன விஷயம் அதாவது என்னதான் என்கிட்ட ஒரு நல்ல பாடி இருந்தாலும் இந்த பிறக்கும் போதே டேலண்ட் அந்த விஷயம் வந்து இவனுக்கு ஞாபகம் தான். அதை பத்திலாம் யோசிக்கும் போதே பின்னாடியே வரா. ஏய் உன்னோட ரூம் அது வந்து உண்மையிலேயே அருமையா இருக்கு. திடீர்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி அப்படியே மேல சாயிராளா. இதனால நோயலுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. ஆமா நீ வந்து என்ன பண்ண ட்ரை பண்ற? ஏய் இது வந்து நான் உன்னை டச் பண்றதுக்கான டைம்பா. அதாவது உன்னோட பெரிய சிஸ்டரை நீ வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. நீ வந்து என்னோட பெரிய சிஸ்டரா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கிஸ் பண்ணலான்னு வரும்போது அப்படியே ஆளு மண்டையிலே ஓங்கி அடிக்கிறான். சீன்ல அவ அதை பத்தி தான் புலம்புறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் ஒரு பொண்ணோட மண்டையிலே இப்படி அடிச்சிருக்க? சும்மா எனக்கு வலிக்குது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா இதுல நீ வேற காலையிலேயே அவன் வந்து என்ன வெறுப்பேத்தினான். எல்லாமே உன்னோட தப்பு தான். காலையிலேயே ஒரு மாதிரி ரொம்ப நைஸா இருந்தா என்ன ஆகும்? இப்போ அதெல்லாம் இழுக்காத. உடனே அவ சைட்ல பாக்குறாளா, பார்த்துட்டு அப்படியே கையை போச்சுக்கிறா. இது வந்து நம்மளோட டேட்டு தானே. ஆனா அவங்க அவங்களோட மிஷினுக்காக போறாங்க. இங்கதான் அவங்களோட ரேங்கை ஏத்த முடியுமா? அங்க அவ ஒரு மார்க்கையும் காட்டுறா. இது அப்பேரானா நம்மளால ரேங்கை வந்து இன்னமும் ஏத்த முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு உன்னோட மார்க் அது வந்து உன்னோட பட்டில இருக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப கியூட்டாவும் இருக்கும். சரி நீ வந்து என்ன ஆசைப்படுற? அதாவது ஒரு அசாசினா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறியா? இல்ல நான் வந்து இன்னமும் அதை பத்திலாம் டிசைட் பண்ணல. ஆமா நீ வந்து என்ன சொல்ற? அதாவது நான் அசாசினா மாறணுமா என்ன? இல்ல எனக்கும் சரியா தெரியல நான் என்ன சொல்றதுன்னு. நான் மத்தவங்களோட பவர்ஸை வச்சுதான் நம்மளால அதை சொல்லவே முடியும். இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கில்ஸை ஏத்தணும் அப்படின்னு சொல்லி சில பல ஷாப்புக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டார்ஃபோட ஷாப்புக்கு போறாங்களா. அவரு பார்த்தா இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறாரு. முக்கியமா வேற ஒரு விஷயத்த பார்த்துதான். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க ஒரு புக் ஷாப்புக்கு வராங்க. அங்க ஒரு லேடி கிட்டயும் அவன் கேட்கறான், இவளுக்கு ஏத்த ஏதாச்சும் ஒரு ஸ்கில் இருக்கிற மாதிரி புக்கை காட்டுங்க. ஆமா நோயில் நீ வந்து எதையும் பார்க்கலையா? இல்ல நான் வந்து வேற ஒரு இடத்துல போய் பார்க்க போறேன். ஏன்னா எல்லா ஷாப்லயும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துலயும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சோ நீ இங்க பாரு, நான் வந்து வேற ஒரு இடத்துல போய் பார்க்கறேன். ஆனா ஒரு விஷயம், நீ 1 மில்லியன் ஒண்டி தான் செலவு பண்ணும். அதுக்கு மேல நீ செலவு பண்ணக்கூடாது. கண்டிப்பா. அதே மாதிரி நீ புக்கை ஒண்டி தான் வாங்கணும். கண்டிப்பா. நெக்ஸ்ட் சீன்ல வந்து பார்த்தா வேஸ்டா ஒரு டெடி பேரையும் வாங்கி வச்சிருக்கா. இது பாத்தியா எவ்வளவு கியூட்டா இருக்கு. அது கூடவே இந்த புக்கை நான் வாங்கினேன். இது யூஸ் பண்ணி எனிமிஸோட டிஃபென்ஸையும் அதோட ஆர்மரியும் உடைக்க முடியுமா? ஆனா நீ கவலைப்பட தேவையில்ல. இந்த புக்கோட விலை 8 லட்சமா. அதே மாதிரி இந்த டெடி பேரோட விலையும் 2 லட்சம். டோட்டலா 1 மில்லியன். நான் வந்து அவளைக்கும் வேஸ்ட் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு நைட்டு உன்னோட இடத்துக்கு பதில் இந்த டெடி பேர் தான் என் பக்கத்துல தூங்க போகுது. சரி நீ வந்து எந்த விதமான புக்கையும் வாங்கலையா? நான் வந்து பார்த்தேன் ஒரு புக் ஆசமா இருந்தது. அதை வாங்குறதுக்கு என்கிட்ட போதுமான அளவுக்கு காசு இல்ல. ஏன்னா அதோட விலை அது ஒண்டி 30 மில்லியன். அவ்வளவு கொடுத்தலாம் என்னால வாங்க முடியாது. பின்னாடி ஒரு பர்சன் போறானா, அங்க 1 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறான். அவன் போனா என்ன, இன்னைக்கு வந்து நீ இருக்க, நீ தான் என்னோட டேட் இன்னைக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நோயல் தான் இந்த பர்சனே வர சொல்லியிருப்பான் போல. ஆமா லோக்கி சொன்ன வேலையை நீ பண்ணியா? நான் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டேன். இருந்தாலும் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா விஷயமும் ரொம்ப
ரொம்ப டைட்டா இருக்கு. அந்த லெட்டரையும் கொடுக்கறான். ஆமா, நீ வந்து உண்மையிலேயே இந்த கேபிட்டலையே பதற வச்ச அந்த ஹியூகோ இந்த கொலையாளிய உன்னோட டீம்ல ஜாயின் பண்ண வைக்க போறியா என்ன? ஆமா, எனக்கு வந்து உறுதியா தெரியும் அவன் வந்து இன்னோசென்ட் ஆனவன். அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணாலே போதும் அவன் என்னோட பார்ட்டியில வந்துருவான். ஆனா இதெல்லாம் சரிதானா? அதாவது உன்னோட பார்ட்டி மெம்பர்ஸ ஆல்ரெடி ஸ்லேவ்ஸா நீ வித்துட்ட. இப்போ அந்த கொலையாளி அவன் சாக போறான். அங்கிருந்து நீ காப்பாத்த போற. எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ வந்து மீதி இருக்க வேலையை ஒண்டிப்பாரு. ஆமா ஆமா, என்னால எல்லாத்தையுமே பண்ண முடியும். ஏன்னா நான் தான் லோக்கி. அவன் அப்படியே ஒரு உருவத்துக்கு மாறான். ஏன்னா என்னால இப்படி மாற முடியும். ஒரு அழகான பொண்ணாவும் மாற முடியும். அதனால நான் போக முடியாத இடமே இல்ல. ஆமா, இதனால தான் உன்னை ஒரு பயமே இல்லாத முகம் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாஸ், நீங்க சொல்லுங்க. அதாவது நான் எங்க இதுக்கப்புறம் போகணும்? வெறுமா இதுக்கப்புறம் எனக்காக இன்வெஸ்டிகேஷனை தொடர்ந்து பண்ண அதுவே போதும். இந்தா உனக்கான பேமெண்ட். சரி பாஸ், நான் வந்து அதே மாதிரி பண்றேன். ஆனா இன்னொரு தகவல் உங்களுக்கு இருக்கு. என்னன்னா இங்க வந்து சுத்தி இருக்க இடத்துல ஒரு டேஞ்சரஸான ட்ரக் வந்து எல்லாருமே இந்த சில பல ஏரியால விக்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அதை யாரை எடுக்கிறாங்களோ அவங்களோட கோவம் அதிகரிக்கும். அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கே போயிடுவாங்க. இப்பதான் எனக்கே புரியுது. அதாவது இதனால தான் ரீசெண்டா ரொம்ப வயலன்ஸ் வந்து ஏற்பட்டா. ஆனா எனக்கு இன்னமும் புரியல. லூசியான ஃபேமிலி இருக்கும் போது எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்? அதெல்லாம் பைத்தியக்காரன் தான் விற்பான். உங்களுக்கு இன்னமும் தெரியல, அந்த ஃபேமிலியில இருக்க யாரோ ஒருத்தங்க தான் இதை பண்றாங்க. இப்பதான் ஆளுக்கே ஒரு விஷயம் போது கேம்பியானோ ஃபேமிலி அவரோட ஹெட் அவரோட வேலையா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கீழே சில பல அடியாளுங்க அந்த மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஆல்மாவை காட்டுறாங்க. ஆல்மாக்கு அங்க ரொம்ப கோவமா இருக்கா. கோவம் எல்லாத்தையும் அங்க சாப்பாடு மேல காட்டுறா. ஆமா, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஒரு பொண்ணை அப்படியே விட்டு போயிட்டான். இவனுக்கு புரியல. இந்த சைடு அவன் யோசிச்சுக்கினே போறான். அந்த கேம்பியானோ ஃபேமிலி இந்த ஃபேமிலியோட லீடர் அவர் எந்த போயிட்டாரா. அதுக்கப்புறம் அந்த இடத்த அவரோட சந்தா பிடிச்சான். அவனோட வேலையா தான் இருக்கும் போல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றது. ஆனா ஃபினோச்சியோ அவனுக்கே அவன் மேல அவ்வளவு மரியாதை இருந்தது. ஆனா இப்ப அவர் இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது. இப்போ ட்ரக்கையும் வித்திருக்க மாட்டாங்க. ஆனா போற வழி முழுக்க ஒரு விதமா தான் இருக்கு. அங்க ஒரு பர்சனையும் அவன் பாக்குறான். இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்ல. வந்து வேற ஒரு இடத்துல இருந்து வந்த ஒரு ஆளு தான் போல. பாவம் இந்த இடத்துல பிச்சை எடுக்கிறான்னு நினைக்கிறேன். அங்க காசை போட்டு போறானா அவன் வந்து கூப்பிடுறான். ஹேய் பொண்ணு இருமா, இந்த மாதிரி இடத்துல உன்ன மாதிரி ஒரு யங் லேடி வந்து என்ன பண்ணிருக்கா? இது சேஃபான ஏரியா இல்ல. அதே மாதிரி இந்த காசை நீ கீழே போட்ட நினைக்கிறேன். இந்தா இதை வச்சுக்கோ, பத்திரமா பூச்சிக்கோ. எங்கேயுமே நீ கீழே போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து பொண்ணு இல்ல பையன். இது பையனா? என்னால எதிர்பார்க்க முடியல. அதே மாதிரி நீ கொடுக்குற காசை நான் வந்து வாங்க மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து அதை தொட்டுட்டான். இதுக்கு மேல அது எனக்கு பயன்படாது. இது கேட்டோன்னே அவன் ரொம்ப கோவமா வரான். அப்படியே தாக்கலான்னு வரும்போது ஒரே கிக்கில அவன் தள்ளி விட்டுறான். நோயில பார்க்கும் போது அவனுக்கு வேற ஒருத்தனை பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுதா. இதனால ஆளு சண்டை போறது ரெடியா வரான். அங்க ஸ்டாண்ட்ஸ பார்த்தோன்னே அவன் ரொம்ப ஷாக்கா வரான். கிட்ட இப்போ டைம் இருக்கு, மன்னிப்ப மரியாதை கேளு. வாய்ப்பே இல்ல, நான் எதுக்கு கேட்கணும்? அப்ப நீ கஷ்டப்பட போற. அங்க செம்ம வேகமா தாக்கலான்னு போனா அப்படியே அவன் தூக்கி அடிக்கிறான். எதிர்பார்க்கல, உன்கிட்ட கொஞ்சம் பயங்கரமான மூசெல்லாம் இருக்கு. நீ யாரு? ஒரு நிஞ்சாவா? நிஞ்சா அது வந்து ஒரு ஸ்கவுட்டுக்கான வேலை. இந்த ஐலாண்ட் மாதிரி எத்துல அந்த மாதிரி ஜாப் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா இவன் வந்து ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து வந்த ஒரு நிஞ்சா மாதிரி போல. அங்க நோயில சொல்றான், நீ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க, ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்க. நீ ஏன் என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ண கூடாது? நீ சாக விரும்பலனா மரியாதையா ஒத்துக்கோ. அது சொல்ல போனா என்னோட லைனு, நீ வந்து அதை சொல்ற. அங்க ரெண்டு பேருமே சண்டையை ஆரம்பிக்கலான்னு போவாங்க. திடீர்னு ஒரு ஓல்டு மேன் வந்து தடுக்கிறாரு. அம்மா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, இந்த மாதிரி நீ ஸ்டிக்ஸ அப்படியே இப்படியே வேப் பண்ணக்கூடாது. இதை ஒண்டி யாராச்சும் பார்த்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? நெக்ஸ்ட் சீன்ல ஆல்மாவும் அவளோட ரேங்கை பத்தி சொல்றா. அசாசினோ இல்ல சேசரோ அவங்களுக்கு வந்து செஸ்ட் கிட்ட இருக்கும். மத்தவங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பேக்ல இருக்கும். ஆனா என்னோட அசோசியேஷன்ல இருந்தவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஒரு அசாசினாவோ இல்ல ஒரு சேசராவோ மாறினா நல்லா இருக்கும். அப்பனா நீ அதே பண்ணிருக்கலாம்ல. ஆனா நோயில் என்ன சொன்னா, மத்தவங்கள அது வந்து அஃபெக்ட் பண்ணுமா, அவங்களுக்கும் நம்ம ஒத்து போற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுமா? நம்ம நோயிலங்க அவனை ஆளே காணோம். அவன் ஒரு புது மெம்பரை தேடி போனான். சீன்ல அந்த ஆளும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். பண்ண விஷயத்த ஏதாச்சும் ஒரு போலீஸ் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? சரி, நான் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை வந்து மணிங்க. ஆனா அவரு அதெல்லாம் கண்டுக்காம அவரோட ரிங்க பயன்படுத்துறாரா. அதனால அவனுக்கு பயங்கரமா ஷாக் அடிக்குது. அங்க இப்பதான் அந்த விஷயமே அவனுக்கு தெரியுது. இது ஒரு இல்லீகலான விஷயம். சொன்னது ஒரு விதமான ஸ்பெல். அதாவது யாரு கூட இந்த மோதிரத்தை வச்சு கான்ட்ராக்ட போடுறாங்களோ, அதாவது ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அப்படி இருந்தா இது இல்லீகல் இல்ல. ஒரு பர்சனால இன்னொருத்தங்களை ஸ்லேவா வச்சுக்க முடியும் இதை பயன்படுத்தி. ஹேய், உனக்கு வந்து அறிவே இல்லையா? நான் வந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஸ்லேவ என்ன சொல்றது, வந்து என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கும் தயாராவே இல்ல. நீங்க தான் என்னோட ஆளு கூட சண்டை போட்டீங்களா? எதுக்கு? உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க கிட்ட எதுக்கு சண்டை? என்ன விஷயம்? எப்படி பார்த்தாலும் நான் ஒரு ஜென்டில்மேனா. அவன் வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருவான், அதுக்குள்ளேயே மூஞ்சிலேயே அவன் அடிக்கிறான். ஒரு நிமிஷம், நான் கேட்கறதுக்கு பதில ஒண்டி சொல்லு. நீ யூஸ் பண்ண
பண்ண அந்த வார்த்தை, அதாவது நீ எங்கல இருந்து வந்திருக்க? நான் வந்து சவுத்துல இருக்க சவுலிடா அப்படின்னு ஒரு ஏரியால இருந்து தான் வந்திருக்கேன். ஆமா, எதுக்கு வந்த? அதுக்கான காரணம் என்ன? அது சொல்ல போனா நான் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஃபைட் எல்லாம் நடத்துவேன். அங்க எனக்கு ஏகப்பட்ட பணம் வந்ததா, அதை வந்து மேல இருக்க அந்த ஃபேமிலி ஆளுங்களுக்கு கொடுக்காம நான் வந்து அப்படியே ஓடி வந்துட்டேன். ஓ, இப்போ வந்து விஷயம் அதுதானா? ஆமா, இவன் வந்து என்னோட ஸ்லேவ், நான் தான் இவனை ட்ரெயின் பண்ணேன். ஸோ அதனால ஓடும் போது எனக்கு தோணுச்சா இவனையே நான் கொண்டு வந்துட்டேன். ஆனா நீ அண்டர் கிரவுண்ட் ஃபைட்லயே வெறுமா அவனை வச்சு ஜெயிச்சு வின்னிங்ஸையும் நீயே அடைய பாக்குற. ஆனா நீ வந்து திரும்பவும் கம்பேக் கொடுக்கணும். நீ லக்கி அந்த திரும்பவும் அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டுக்கு வா. சரி, இப்போ வந்து உங்களுக்கு என்ன வேணும் மிஸ்? உனக்கு இன்னமும் புரியலன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே நான் இதை சொல்லியிருக்கணும். நான் ஒன்றும் மிஸ் இல்லை, நான் ஒரு மேன். அதே மாதிரி நான் சீக்கர். இது கேட்ட அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்க அவன் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அதே விஷயத்த தான் அவங்க பேசுறாங்க. நோயில வந்து சாதாரணமான ஆள் இல்ல, அவன் கண்டிப்பா பிக்கப் பண்றானா? அவன் பிக்கப் பண்ற ஒருத்தனும் ரொம்ப பலசாலியாவும் ஒரு விதமா வந்தா இருப்பாங்க. அதே மாதிரி பொண்ணுங்க எப்படி யோசிப்பாங்க அதை பத்திலாம் அவனுக்கு அவளைக்கும் தெரியாது. இப்ப அது பிரச்சனை இல்ல, நான் வந்து வெறும் அவன் கூடியே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த சைடு அவன் யோசிக்கிறான், ஒண்டி அந்த பெரிய ஃபேமிலியோட கனெக்டடா இல்லனா இவனை நான் கொல்லலாம், யாராலையுமே ஒண்ணுமே கேட்கவும் முடியாது. எப்படி பார்த்தாலும் இவனோட பிக்சர் வெளியில வந்தா இவனை யாருக்குனாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவன் வாண்டடான ஒரு ஆளு. அதுக்கப்புறம் அந்த பையன் அவன் வந்து எனக்கு சொந்தமாக போறான். சுடுற மாதிரி அங்க தலைக்கு நேரா சுற்றுப்பான். நோயலுக்கு ஒரு டவுட் இருக்கு இன்னமும், இவன் அந்த ஃபேமிலியோட கனெக்டடா இருக்கானா இல்லையா? ஆனா போட்டோ வந்ததுக்கு அப்புறம் இவன் வந்து எனக்கு சொந்தமாவான். ஹேய், உனக்கு வந்து 10 செகண்ட் நான் டைம் தரேன், அதுக்குள்ள இங்கிருந்து ஓடப்பாரு, இல்லனா நீ இங்கேயே சாவ. 10, 9, 8. அங்க ஆளு பயந்தாச்சுன்னு ஓடுறான். ஹேய், நீ என்ன பண்ணிருக்க? சீக்கிரம் ஏந்துக்கோ. இவன் நினைச்சிருந்தா எப்பயோ அவனோட மாஸ்டரை கொண்டு எப்பயோ ஃப்ரீயா இருக்கலாம். ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ திறமை இருக்கு. ஆனா எனக்கு ஒரு பட்டினியா இருக்க நாய் வந்து தேவையில்லை. எனக்கு ரொம்பவும் ஒரு பயங்கரமான ஓனாய் அதுதான் எனக்கு தேவைப்படுது. ஆனா நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல நோயல் வரும்போதே அவன் லைஷியோவை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். அட, நீ என்ன பண்றீங்க? ரொம்ப நன்றிப்பா என்னோட ஃபுட்டுக்கு நீ பே பண்றதுக்கு. என்னது, நான் எப்போ அந்த மாதிரி சொன்னேன்? என்னது, எதுக்கு நீ இப்படி பண்ற? அங்க சைட்லயே ஆல்மாவும் கேக்குறா. ஹேய், நீ வந்து என்ன தனியா விட்டு போயிட்ட தெரியுமா? இங்க அவன் ஒண்டி வரலன்னா நான் தனியா சாப்பிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கும். சரி, நான் வந்து உங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன். அந்த பொண்ணு இப்பதான் கேக்குறா. ஆமா, நீ வந்து எங்க போன? அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தேடியா நீ போன? ஏன்னா நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சு வர்றதுக்கு. அதை வச்சுதான் நான் சொல்றேன். ஆமா, அதே விஷயத்த தான் நானும் கேட்கணும். ஆனா நோயில் அதை யோசிச்சுட்டு இல்ல அப்படி யாரும் நான் கண்டுபிடிக்கல. சரி, அதை விடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரக் அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அது யாரு பயன்படுத்துறாங்களோ அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகும். அதாவது அவங்களோட கண்ட்ரோலையே மீறி போய் அவங்க ஒரு மாதிரி ரேஜா போவாங்க. அப்படியா? அப்போனா அது ரொம்ப கொடூரமான விஷயமா இருக்குமே. அப்போனா நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுறியா என்ன? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நான் பிசினஸ் பார்ட்னரா நான் வந்து உங்ககிட்ட இதை சொல்றேன். சரி, ஏதோ ஒன்று என்னோட வேலையும் ஆரம்பிக்க போது நானும் வேலையை பண்ணணும். அதனால ஃபுட்டுக்கு ரொம்ப நன்றி. ஆல்மா, அதே மாதிரி நம்ம வெளியிலயும் போலாம் ஒரு ஃப்ரெண்டா. என்னது ஃப்ரெண்டாவா? அது என்ன டூ மச்சாவா இருக்கு? இல்ல, நம்ம ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், அப்படியே நம்ம வெளியிலயும் போகலாம். அதுக்கு அவ ஒத்துக்கிறா. ஏய் நோயில், நீயும் வரலாம். ஆனா நோயில் அதை பத்தி அவளைக்கும் கண்டுக்கல. அந்த ட்ரக்கை பத்தி தான் யோசிக்கிறான். ஈஷியாக்கே இந்த ட்ரக்கை பத்தி தெரிஞ்சிருக்கு. அப்போனா இதை பத்தி வெளியிலயும் பரவி இருக்கும்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது அவளைக்கும் பெரிய இஷ்யூவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பர்சனும் இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கினா. என்னப்பா, இந்த மாதிரி எங்களோட பணத்தை அடிச்சுட்டு இந்த கேபிட்டலை விட்டு தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு பாத்தியா? ஆல்ரெடி அப்பா லூசியானோ ஒரு ஆல்ரெடி உன்னோட போஸ்டர் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காரு, உன்னை கண்டுபிடிச்சு ஒப்படைக்கணும்னு. அந்த பர்சனும் சொல்றான். உண்மையை சொன்னா இந்த ஆளு ஆல்பர்ட் காபினோ, இவனே ரொம்ப மோசமான ஆளு. காபினோவோ சொல்றான், நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஒரு ட்ரேடரை கண்டுபிடிச்சாச்சு. அட, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல, இந்த மாதிரி நான் வந்து இப்ப அவங்களுக்கு தலை குனிஞ்சு இருக்க போறது இல்ல. நம்ம எதுக்கு அவங்களுக்கு தலை குனிஞ்சு இருக்கணும்? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதனால தான் நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, உன்னையும் உன்னோட ஸ்லேவியும் ஒரு டாயா அவங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அட, நீங்க என்ன சொல்றீங்க? உடனே அவன் பேச்ச மாத்துறான். இல்ல அது சரியா வராது. உன்னோட தோலை உரிச்சு அப்படியே பிச்சு போட்டு அவனுக்கு அமுச்சு விட்டா அது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கும்ல, அது ரொம்ப ஃபன்னாவும் இருக்கும். அட, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படிலாம் நீங்க பண்ண மாட்டீங்களா? இல்ல நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, நான் அப்படிதான் பண்ண போறேன். பின்னாடி அந்த பர்சனையும் யோசிக்கிறான். நான் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ஆனா இந்த முடிவு அது வந்து இப்படிதான் இருக்கணும் எனக்கு. அதுக்குள்ளேயே பின்னாடி அந்த கடன் வாங்கின அந்த பர்சன் வரா. அவன் இப்பதான் வந்து சொல்றான், இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, என்னால காசை கொண்டு வர முடியல. ஒரு சீக்கர், அவனோட பேரு நோயல், என்னோட பணத்தையே என் கிட்ட இருந்தே அடிச்சிட்டான். நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த மாதிரி என்னால தர முடியாது அப்படி இப்படின்னு. இருந்தாலும் அவன் கேட்கல. என்னோட பணத்தை அப்படியே தூக்கின போயிட்டான். பணத்தை ஒண்டி இல்ல, என்னோட ஒய்ஃபையும் என்னோட டாட்டரையும் ஹாஸ்டேஜா கொண்டு போனா. ஏன் என்னோட கண்ணையும் நோண்டி விட்டான். இப்ப என் கிட்ட பணமே இல்லாதனால போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தையும் சொன்னா, நீ வந்து காபினோ ஃபேமிலிக்கு பணத்தை தரணுமா? அவங்களுக்கு தரதுக்கு நீ காவால தூக்கி போடலாம் அந்த பணத்தை. என்னது
என்னது அப்படியே சொன்னான். ஆமா, உங்களோட ஃபேமிலி என்ன பெருமையான ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை அவன் அப்படி சொல்லிட்டான். நீங்க வந்து கண்டிப்பா இதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். சரி, இப்போ வந்து அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்க தான் போகுது. நான் வெயிட் பண்றேன் அந்த மணிக்காக. ரொம்ப நன்றி. ஆனா நீ பண்ண விஷயத்துக்கு உனக்கான தண்டனையை நான் கொடுக்கணும்ல. அவன் உன்னோட ஒரு கண்ணை தூக்கின போனா, அப்போ நான் வந்து உன்னோட ஒரு கையை தூக்கணும்ல. சோ உன்னோட கையை நான் வெட்ட போறேன் அந்த பணத்துக்கு பதிலா. இதனால அவன் ரொம்ப பயந்து போறான். ஹேய் ஸ்லேவ், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீ ஒரு அற்புதமான ஸ்வாட்ச்மேனாமே, நீ ஏன் உன்னோட குச்சை வச்சு இவனோட கையை வெட்டக்கூடாது? அங்க ரொம்ப பயந்து போறான். ஹே நீ வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹேய், நீ வந்து என்ன பண்ண இருக்க? காபினை வந்து இப்படி சொல்றாரு, நீ சும்மா இருக்க? அங்க அந்த பர்சன் ஏதோ வந்து வாயில போட அவன் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்கிறான். பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. என்னோட ரத்தம்லாம் அப்படி ஊறி போகுது இதுல. சரி, சீக்கிரம் அவனோட அந்த கையை வெட்டு. அந்த கடை வாங்கின அந்த பர்சனை சொல்றான், என்ன இந்த கட்டையை வச்சு அவனால வெட்ட முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் இப்படி கையை நீட்டி சொல்லும் போதே அவனோட கை அப்படியே துண்டாவுது. இது அருமையா இருக்கு, நீ வந்து வேற லெவல் பண்ணிட்ட. அதான் சொன்னல, இவனை நான் தான் ட்ரெயின் பண்ண, இவனை நான் அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன். இவன் ஒரு வேற லெவலான அண்டர் கிரவுண்ட் ஃபைட்டர். இவனை வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், நம்ம நட்புக்கு ஒரு அடையாளமா. சரி, அப்போனா இவன் என்னோட அடிமை இன்னில இருந்து. இதுக்கப்புறம் அவன் அவனோட பேக் ஸ்டோரியை பத்தி சொல்றான். நான் பிறந்ததுல இருந்து என்னை யாருமே ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்லை. ஆனா எங்க அப்பா அம்மா வந்து அப்படி இல்லை. எங்க அப்பா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனே சொல்லலாம். எங்க அம்மா அவங்க கிட்ட அழகுக்கு குறையல, அவங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க எனக்காக ப்ரே பண்ணும்போது திடீர்னு சில பல ஆளுங்க எங்க அப்பாவை பயங்கரமா அடிச்சாங்க. அடுத்தது அவரு தேடி வரும்போது எங்க அம்மாவை அவங்க ஒரு விதமா அபியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த நாள் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாமே தப்பா போக ஆரம்பிச்சது. அவங்க சந்தோஷமா வாழ வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தது, அன்னைக்கு தான் நான் பிறந்தேன். கங்க்ராலேஷன், உங்களுக்கு வந்து பையன் பிறந்திருக்கான். எல்லாமே நல்லா போகும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதே விஷயம் தான் அங்கேயே ஏற்படுது. ஒரு நாள் அவர் வந்து டைரக்டாவே கேட்டுட்டாரு, அது என்ன என்னோட மகனா என்ன? இதனால எங்க அம்மா வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் அதை தாங்கிக்க முடியாம அப்படியே அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதே மாதிரி சில பல வருஷமும் போது நான் நல்லாவே வளர்ந்தேன். அப்பா கூட மிங்கிள் ஆகலாம் அப்படின்லாம் ட்ரை பண்ணேன். இருந்தாலும் எதுவுமே நடக்கல. அவர் வந்து என்ன அவரோட பையனாவே பார்க்கல, என்ன அப்படியே அனாதையா விட்டாரு. அங்க இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு கர்ஸ்ட் சைல்டு அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நிலைமை அப்படிதான். அவங்க எங்க அம்மாவையும் தப்பு தப்பா பேசினாங்க. படுப்பாவி, ஒண்டி சாவுறதோட இந்த குழந்தைய கொண்டு இருந்தா பிரச்சனை வந்து இருந்திருக்காது. இப்ப அந்த பொண்ணால எவ்வளவு பிரச்சனை. இதே மாதிரி சில பல நாள் போச்சு. அதுக்கப்புறம் நான் எழுந்து பார்க்கும் போது நான் ஒரு கப்பல்ல இருந்தேன். அங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ஒரு ஸ்லேவா மாத்தி வித்துட்டாங்கன்னு. அங்க ஒரு குள்ளமா ஒரு பர்சன் வந்து அவனோட பேரு மியூகல், இவன் தான் என்னோட மாஸ்டர் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் ஒரு போட்டியில பங்கெடுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் போட்டியில நான் ஜெயிச்சோனே அந்த மியூகல் ரொம்ப சந்தோஷமாயி என்னை வந்து பாராட்டினான். அப்பதான் எனக்கு ஃபீல் ஆச்சு, அதுதான் என்னோட முதல் டைம் யாரோ ஒருத்தங்க என்னை பாராட்டுறது. அதுக்கப்புறம் நான் எல்லா போட்டியிலையும் ஜெயிக்க ஆரம்பிச்சேன். அந்த மியூகலுக்கு பயங்கரமா பணம் கிடைச்சது. அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தங்க முட்டையிற ஒரு வாத்து மாதிரி தான். அதனால நானும் அப்படியே ஜெயிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் ஸ்லேவாவே இருக்க ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் ஸ்லேவா இருக்கேன். பின்னாடி அந்த பர்சனை கேட்கிறான், என்ன ரெடியா? ரெடி தான். சீன்ல நோயில வரானா அங்க ஃபேஸ் எல்லாம் மாத்துவான்ல, அந்த பர்சன் ஒரு தகவலை கொடுக்கறான். ஏன்னா காபினோ ஃபேமிலி வந்து உங்களை தான் தேர்ந்தெடுக்காங்க. உங்களோட தலைக்கு பயங்கரமான வேல்யூ இருக்கான். சரி, அந்த ட்ரக்கை பத்தி நான் கேள்விப்பட்டேன். அந்த காபினோ ஃபேமிலி அந்த ஹெட்டோட சன் அவனும் ஒரு பைத்தியக்காரன் தான். இப்பதான் எனக்கு புரியுது எதுக்கு விஷயம் எல்லாமே இப்படி இருக்குன்னு. அங்க யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கா. ஹீரோக்கும் புரியுது, அதாவது இவன் நல்லாவே என்னை ஏமாத்திட்டானு. என்னடா என்னை ஏமாத்திட்டியா? இருக்கிறது ஒரே ஒரு லைஃப், நிறைய பணத்தை சம்பாதிச்சு நான் செட்டில் ஆயிட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு போக தேவையில்லையா? சோ அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஓ அப்படியா? ஆனா நீ பண்ணது சரியில்லை. இப்போ வந்து அதுக்காக நீ சாக போற. பரவாயில்ல, இது வந்து எனக்கு பெருமையா தான் இருக்கு. உனக்கு சுடணும்னா என்ன சுடலாம். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த ப்ரைடோடவே நான் செத்து போறேன். ஆனா ஹீரோக்கு இவனை சுடணும் அப்படின்லாம் எந்த விதமான ஆசையும் இல்ல. ஹீரோ இவனை வெறுக்கவும் இல்ல. சரி, நீ வந்து போகலாம். பாஸ், நீங்க உண்மையிலேயே என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. நீ ஒன்னும் இந்த கேபிட்டலை விட்டுலாம் போக தேவையில்ல. உன்னோட பெருமை அதுவும் நீ இழக்க தேவையில்ல. ஏன்னா நான் பர்சனலாவே அந்த காபினோ ஃபேமிலி அதை நான் ஒட்டுமொத்தமா அழிக்க போறேன். அதனால நீ சீக்கிரமா போற வழியை பாரு. பேட்டில் வந்து இப்ப ஆரம்பிக்க போகுது. சரி பாஸ், நான் வந்து அதே மாதிரி பண்றேன். அங்க ஒரு போர்ஷனையும் அவன் குடிக்கிறான். இதனால அவனோட ஸ்ட்ரென்த் இன்னமும் அதிகரிக்குமா. அங்க ஒரு பர்சன் வரா. அது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்லேவ் தான். அட நீதான் அந்த நோயில், அதாவது நீதான் அதை திருநியா என்ன? ஆமா, அது நான் தான். நான் எதிர்பார்க்கல. பரவாயில்லையே, உனக்கு வந்து ஒரு நல்ல ஓனர் கிடைச்சிருக்காங்க போல. அங்க அந்த ஸ்லேவோ சொல்றான், நான் வந்து சொல்ல போனா அவன் கூட சண்டை போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்ல. நீ என்ன சண்டை போட போறியா இல்ல கட்டி போட்ட நாய் மாதிரி இப்படி நிக்க போறியா? என்னால என்னோட மாஸ்டர் சொன்ன விஷயத்தை டிஸ்ஓபேவோ பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து அதை பண்ணிதான் ஆகணும். என்னோட பேரு ஓகா. நான் வந்து ஒரு ஸ்வாட்ச்மேன். என்னோட ஸ்பெஷாலிட்டி கட் பண்றதும் ஸ்லைஸ் பண்றதும் தான். என்னோட ரேங்க் சி. இவன் எதுக்கு அவனோட எபிலிட்டி எல்லாத்தையுமே என்கிட்ட ஸ்பாயில் பண்றான்? இவன் என்ன ஒரு முட்டாளா? இல்லனா அப்போதான் இந்த ஃபைட் வந்து ரொம்ப ஃபேரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறானா? உங்க ஹீரோவும் அவனை பத்தி சொல்றான், என்னோட பேரு நோயில்.
நான் வந்து ஒரு டாக்கர். அதே மாதிரி இந்த கிரேட் ஹீரோ ஓவர் டெத் அவரோட வாரிசும் நான் தான். அங்க சண்டை ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் அவ்வளவு வேகமா சண்டை போடுறாங்க. எதிர்பார்க்கல அவனோட வேகம் அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அங்க நோயில் ஃபயர் பண்றானா அதுல இருந்து அவன் ஈஸியா தப்பிக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் நான் டேமேஜ் கொடுத்தா என்னால அவனை தடுக்க முடியாது போல. அந்த ஃபயர் அவன் மேல பட்டிருக்கு, இருந்தாலும் ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அவனோட கத்தியை வச்சு அங்க வந்த நெருப்பு எல்லாத்தையுமே அப்படியே வெட்டி போட்டிருக்கான். இதனால அங்க ஒரு வேக்யூமோ கிரியேட் ஆயிருக்கு. அங்க திரும்ப அந்த சண்டை ஆரம்பிக்குது. பயங்கரமா சண்டை போடுறாங்க. அப்படியே அவன் பின்னாடி போறான். ஹேய், நீ வந்து கால்ல எல்லாம் தாக்க கூடாது. நீ வந்து என்ன பேசின்னு இருக்க? இது வந்து வாழ்வா சாவா அப்படின்னு போராட்டம். இதுல கடிக்கிறதும் முட்டி கீழே இருக்க அந்த பால்ஸ்ல அடிக்கிறதும் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவன் ஒரு பாட்டில தூக்கி அடிக்கிறான். அந்த இடம் அப்படி ஜொலிக்குது. இதனால அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் அப்படியே அவன் தாக்க ஆரம்பிக்கிறானா. காத்துல இருந்து அப்படி ஹீரோ மேல அட்டாக்ஸ் எல்லாம் வருது. இருந்தாலும் ஹீரோ தப்பிக்கிறான். நான் எதிர்பார்க்கல இவன் கிட்ட இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் இருக்கா. அப்போ இதுவும் அவனோட எபிலிட்டியா என்ன அப்படின்ட்டு அவன் சம வேகமா வந்து பின்னாடி தாக்க ஆரம்பிக்கிறானா. நோயிலும் கத்த ஆரம்பிக்க அவன் கீழே தாக்கிறான். அந்த இடமே உடைஞ்சு அப்படியே நோயில வந்து கீழே விழ ஆரம்பிக்கிறான். அப்படியே அங்க பிளாங்க் அவுட் ஆகுது. எழுந்து பார்க்கும் போது முன்னாடியே அந்த பர்சன் கத்தியை வச்சு நிக்கிறான். நான் எதிர்பார்க்கல தெரியுமா, ஏன்னா நீ ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்க. அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்த எனிமிலேயே நீ ரொம்ப பெஸ்டா இருக்க. உங்க நோயில் அப்படியே கத்திய பூச்சிக்கினே கேக்குறான். ஆமா, உனக்கு என்னதான் ஆச்சு? நீ என்ன கொல்லவே இல்ல. நான் உன்னோட எனிமி, எதுக்கு என்ன கொல்லல? நிமிங்களை பார்த்துலாம் இப்படி யோசிக்க கூடாது. ஏன்னா காபினோ ஃபேமிலிக்கு இதை பத்தி தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அதனால ஏன்டா என்ன கொல்லல? ஏன்னா உன்னோட லைஃபை தாண்டி எனிமிங்களோட லைஃப் வந்து அவ்வளோக்கும் முக்கியம் இல்ல. லைஃப்னு வந்துட்டா அது உன்னோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம். அங்க அந்த பர்சனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இவன் என்னதான் சொல்ல வரான்? என்ன ஆச்சு இவனுக்கு? இவன் என்ன சொல்ல வரானா? அவனோட லைஃபை தாண்டி என்னோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றானா? அதுவும் எதுக்கு? நான் கொன்னக்கு அப்புறம் நான் வந்து இவனால உயிர் வாழணும் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு ஸ்லேவை பார்த்து எப்படி இப்படி சொல்றான்? அங்க மேலே ஒரு வாய்ஸ் வருது. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிச்சு. திடீர்னு யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. யார் அதுன்னு பார்த்தா ஆல்மா தான். அம்மா, யாரு நீ? நான் தான் ஆல்மா. நோயில நான் ஒண்டிதான் தொடுவேன், யாருமே தொடக்கூடாது. நல்ல வேலை நான் வந்து இவளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். நல்ல விஷயமா இது இருக்கு. சரி நோயல், இந்த மாதிரி நான் அவனை கொல்லவா? சரி, நீ வந்து அதே மாதிரி பண்ணு. ஓ அப்படியா? அப்ப அவ்வளவுதான் விஷயமா? அங்க பயங்கரமா அவ தாக்க ஆரம்பிக்கிறா. அந்த பர்சனும் தப்பிக்கும் போதே சொல்றான், ஹேய், நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. நான் ஒரு பொண்ணை கொல்ல விரும்பல. வேணாம், உனக்கே தெரியும் இந்த மாதிரி நான் உன்னை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்ன பயமா இருக்கா? இல்ல, நீ வந்து பின்னாடில இருந்து தாக்குன, அப்போ நான் வந்து கவனிக்கல. ஓ அப்படியா? அவ பயங்கர வேகமா அவளோட ஸ்பீடை யூஸ் பண்ணி அங்கேயும் இங்கேயும் போறாளா? இதை பார்த்து ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். அங்க அவனோட ஒரு டெக்னிக்கையும் பயன்படுத்துறானா. இதனால வர அட்டாக்ஸ் எல்லாம் அப்படியே அவனால ஷார்ப்னா இருந்து தடுக்க முடியுது. இந்த ஸ்கில் இது இவன் கிட்ட இருக்கா. அதாவது அவன் அமைதியா இருந்து கண்ணை மூடும் போது அவனோட சென்சஸை வச்சு கவனிக்கிறான். அதனால இன்னும் அவன் ஷார்ப் ஆயிடுறான். நான் எதிர்பார்க்கல இந்த உலகத்துல எப்பயுமே யாராச்சும் ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்க செய்யறாங்க. ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, அவனை நான் பிளைண்ட் ஆக்க ட்ரை பண்ணும் போதும் இதனால தான் அவனுக்கு எதுவுமே ஆகலையா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்காம இருந்தா அதனால அந்த உயரத்தை எப்பயுமே அடைய முடியாது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கஸ்டா மாற போறேன். அங்க ஆல்மாவை சொல்றேன், பரவாயில்லையே, நான் எதிர்பார்க்கல. நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா தான் இருக்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ என்னோட பாய்சன் பிளட்டை வச்சு நான் உன்னை அப்படியே கொல்ல போறேன். நானும் ஒத்துக்கிறேன். நான் வந்து இதுக்கு மேலேயும் உன்னை ஒரு பொம்பளையா பார்க்க போதில்ல. என்னோட இன்ஸ்டா கில்லிங் டெக்னிக் அதை வச்சு நான் உன்னை கொல்ல போறேன். 2 பேருமே அங்க கொல்றதுக்கு ரொம்ப ஆர்வமா தயாரா இருப்பாங்களா? ஹீரோ பயங்கரமா ஷூட் பண்ணி நிறுத்துறான். நில்லுங்க, இப்போ நம்ம திரும்பவும் போறோம். அதே மாதிரி தான் உனக்கும், நீ இவங்கள இருந்து போற வழியை பாரு, இல்லைன்னா நீ இதை தேவையில்லாம மாடிப்ப. இப்ப எல்லாருமே இங்க வருவாங்க. இந்த மிஷினை ஃபெயில் ஆக்குனா அவன் தான் இன்னமும் கோவமாவான். சரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், நான் அதே மாதிரி பண்றேன். ஆனா போகும்போதே நோயில் அங்க ஒரு மெசேஜை கொடுக்குறான். சீன்ல அவன் ஆல்பர்ட் கிட்ட வரானா. அங்க ஆல்பர்ட்டும் ஒரு கிஃப்ட கொடுக்குறான். இந்த கிஃப்ட் வந்து உனக்கான கிஃப்ட். அதை வந்து பார்த்தா இவனை ட்ரெயின் பண்ண ஒரு மாஸ்டர் பல மியூகல் அவனோட தலையை அப்படியே துண்டாக்கி வச்சிருக்கான். பாத்தியா இவனோட நிலைமை என்ன ஆச்சுன்னு? அதுவும் எதுக்கு நான் இப்படி பண்ண? நீ தோத்து போன, அதுக்காக இவனோட தலையை நான் துண்டாக்கிட்டேன். நான் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இதுக்கு மேலேயும் யாருமே இல்ல தலையை வெட்டுறதுக்கு. கண்டிப்பா நான் வந்து இதுக்கு மேலேயும் தோத்து போக மாட்டேன் மாஸ்டர். சரி, உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன். நோயில் வந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க சொன்னா. இது என்ன மெசேஜ்னா, நான் கொடுப்பேன் 1000 முறை உங்களுக்கு திரும்பவும் எல்லாத்தையும் கொடுப்பேன். அதே மாதிரி ஒரு கோழி மாதிரி உள்ள உட்காராதுடா ஆல்பர்ட், முடிஞ்சா என்ன வெளியில வந்து கொன்னு பாரு. இந்த மெசேஜ் கேட்டோன்னே அவன் ரொம்ப கடுப்பாகிறான். என்னது அப்படி அவன் சொன்னான்? இல்லைன்னா நீ போய் சொல்றியா? இல்ல அவன் வந்து அப்படியே தான் சொன்னான். சீக்கிரம் சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணுங்க, அவனை துண்டு ஆக்காம நான் விட மாட்டேன். சீன்ல அவன் வெளியில வரும் போதே இன்னொருத்தனும் கேட்கறான், ஆமா என்ன உண்மையிலேயே நான் அவ்வளவு சொன்னானா, இல்ல மியூகலை கொன்னதுக்காக ரொம்ப கோவமாயிட்டு இப்படி சொல்லிட்டியா? இல்ல உண்மையை சொன்னா மியூகல் அவளைக்கும் நல்ல மாஸ்டர் இல்ல, அதே மாதிரி நோயில் தான் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல சொன்னா. நோயில் ஒன்னும் சாரி
சாதாரணமானவன் இல்ல, அவன் உண்மையிலேயே அவசரமானவன். நான் சண்டை போடும் போது தான் கவனிச்சேன் அவன் ஏன் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்னதான் அவன் ஒரு டாக்கரா இருந்தாலும் அவனை வீக்குன்னு சொல்லவே முடியாது. டாக்கர் ஒரு வீக்கான ஜாபா இருக்கலாம், ஆனா ஃபைட்டிங்னு வந்துட்டா அவன் எனக்கே டஃப் கொடுப்பான். அந்த அளவுக்கு அவன் பலசாலியா இருக்கான். அவனோட கண்ணை பார்க்கும் போதே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும், இதுக்கப்புறம் அவன் யாராலையுமே தோக்கப்படாத மனுஷனா மாற போறான் அப்படின்னு சிம்பாலிக் அதை சொல்லும். அவனோட வெற்றிலேயே அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஓ அப்படியா? ஆனா உண்மையை சொன்னா நீ அவனோட வலையில விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க சொல்றீங்க? போட்டின்னு வந்துட்டா இந்த மாதிரி நம்ம அவங்களோட ஸ்கில்ல பார்த்து வியந்து போக கூடாது. இது அவளைக்கும் அந்த பர்சனுக்கு புரியல. இந்த சீன்ல அந்த ஆல்பர்ட் டைரக்டா நோயலை பார்க்க வரான். ஏய் நோயல், நீ தானே அதை பார்க்கும் போது ஒரு பொண்ணு மாதிரி இருக்க, நீ அதெல்லாம் என்கிட்ட சொல்ற. அங்க ஆல்மாவும் சொல்றான், ஏ ரேங்க், மத்தவங்க எல்லாமே பி ரேங்க். இல்ல சில ஆர்ம்டு பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வாங்கி வச்ச பியரையும் அப்படியே குடிச்சிட்டு மட்டை தட்டி பேசுறான். என்ன பியரா இது? சீப்பா மோசமா இருக்கு. ஒரு சீக்கிரால எவ்வளவு சீப்பான பியரை தான் வாங்க முடியுமா? மத்தவங்க பியரை குடிச்சிட்டு அதுவும் அதை பத்தியே நீ தப்பா பேசுறதெல்லாம் சரியே இல்ல. முக்கியமா உங்களுக்கு தான் இது அசிங்கம். காபினோ ஃபேமிலியில இருந்துட்டு இந்த மாதிரி மத்தவங்க பியரை குடிக்கிற, இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? இப்பதான் எனக்கே ஞாபகம், நீ அடல்ட்டா இருக்கும் போது தானே இதுக்குள்ள வந்த. நான் இதுக்கு முன்னாடி காபினோ ஃபேமிலியில இருந்த லீடர், அவரும் இதே மாதிரி தான் போல. அவரோட நாய்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு சரியா தெரியல. நீ பேசுறது எதுவும் சரியில்லை. உன்னோட அழகான வாயை அப்படி கூறு போட்டுருவா, அதுக்கப்புறம் அந்த வாயை வச்சு நல்லா சரியாவும் சாப்பிட முடியாது. ஓ அப்படியா? ஆனா நீ நல்லாவே குறைக்கிற நாய் எப்பயுமே கடிக்காது தெரியும்ல. நீ ஓவரா போறடா. அங்க கொல்லான்னு வருவானா? நீ இங்க சண்டை போடக்கூடாது. யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? உனக்கும் நோயிலுக்கும் என்ன பிரச்சனை எனக்கு சரியா தெரியல, ஆனா அதுக்குன்னு நீ இங்க சண்டை போடக்கூடாது. என்ன சீக்கர், அதாவது நாங்க எங்களுக்கு ஒரு ப்ரைடு இருக்கு, இது எங்களுக்கான பார். ஓ அப்படியா? அப்பனா நான் யாருன்னு தெரியாம நீ பேசுறேன்னு நினைக்கிறேன். யாரா வேணாரு, எனக்கு அதை பத்தி தெரியாது. எங்களோட ப்ரைடுன்னு வந்துட்டா நாங்க எதுவா இருந்தாலும் இறங்கி செய்வோம். அங்க மத்தவங்க கிட்டயும் அவன் ஆர்டர் கொடுக்கறான், எல்லாருமே போட்டு தள்ளுங்க. நான் அவனோட அடியாளத்தை சொல்றான், நீங்க அப்படி பண்ணலாம், ஆனா இது நம்மளுக்கு பின்னாடி பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா உங்க அப்பா லூசியானா அவருக்கு தெரிய அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. ஆனா உங்களுக்கு ஓகே இல்ல, பிரச்சனையை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க. உங்களோட உயிரை கொடுத்தாச்சு, நாங்க எப்படியாச்சும் இதெல்லாம் முடிக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு மேட்ரேல ஒரு செகண்ட் தான் ஆகும் இவங்களை முடிக்க. ஆனா லூசியானாக்கு அங்க ஆல்பர்ட் பயப்படுறானா, இதை பார்த்தாங்க அவன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க ஆல்பர்ட்டை பத்தி தப்பா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். உனக்கு பாப்புலாரிட்டி இருக்கு அப்படின்னு ஒரு பேரு தான், ஆனா நீ உண்மையிலேயே ஒரு தெரு நாய் தான்டா. இதை கேட்கும் போது அவன் இன்னமும் கடுப்பாகிறானா. அப்பதான் ஒரு விஷயத்தையும் அவன் உடைக்கிறான். குடிச்சே ஒரு ஒயின், இதுல நான் பாய்சனை கலந்து வச்சிருந்தேன், அதனால தான் அது ரொம்ப மோசம் வந்தது. உனக்கு தெரியல அப்படிங்களா? அவன் கொஞ்சம் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுதா. அவன் வாமிட்லாம் எடுக்க பாக்குறான். என்ன வாமிட் எடுக்க பாக்குறீங்களோ? வாமிட் எடுத்தாலும் அது ஒண்ணுமே ஆகாது, ஏன்னா வயிற்றுல பாய்சன் அப்சர்வ் ஆயிருக்கும். நீ யோசிச்சு பாரு, நான் பாய்சனை என்ன சும்மாவா கலந்து வச்சேன்? குடிச்சா லாபம், குடிக்கலனாலும் எனக்கு எதுவுமே போகாது. அங்க ஆளு பயந்து அப்படியே வெளில ஓடுறான். யாராச்சும் டாக்டர் இருக்கீங்களா? சீக்கிரம் என்ன டாக்டர் கிட்ட கொண்டு போங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க அதே பர்சன் அந்த ஒயினை குடிக்கிறான். பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. உண்மையா சொன்னா என்னோட கண்ணு இப்பதான் தெளிவா இருக்கு. கோகா சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ அப்படிதான் இருக்க. இந்த காசு இது ஒயினுக்காக. நான் இப்போ உனக்கு ஒரு டீல் தரேன். அதாவது இப்பயே இந்த கேபிட்டல் விட்டு போறது உனக்கு நல்லது. அப்படி என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா நான் இங்கே உன்னை கொன்றுவேன். சரி நான் ஒத்துக்கிறேன், அதாவது நான் அதை பண்றேன். அங்க வெளியில போகும்போதே அவன் கேட்கறான், ஆமா எங்க போறேன்? அவ்வளவுதான், என்னோட சீக்கிர கரியர் அதை நான் இங்கேயே முடிக்க போறேன். நெக்ஸ்ட் சீன்ல அப்படியே வெளியில போறானா, அவங்க ரெண்டு பேருமே சிச்சிங்கனே பேசுறாங்க. ஏய் நீ சொன்ன மாதிரி எல்லாமே ஆச்சு, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன, நம்மளோட பிளான் 1 வீக்கு அப்புறம் ஆரம்பிக்க போகுது, அதுதானே? அது வரைக்கும் நான் மலையில ஒழிஞ்சிக்கிறேன். 1 வீக்கு அப்புறமா நான் அந்த ஸ்வாட்மேனை என்னோட கையாலேயே நான் கொல்ல போறேன். அதேதான், நீ அதுதான் பண்ண போற. அதே மாதிரி அந்த காபினோ ஃபேமிலி அதை மொத்தமா நான் அழிக்க போறேன். இதுக்கப்புறம் ஒரு வாரம் கடந்து போது அங்க காபினோ கிட்ட அவங்க வராங்க. பரவாயில்ல, நீயா மாட்டிக்கின. நீ வெறுமா இந்த கேபிட்டலை விட்டு வெளியில இருந்தாலே தப்பிச்சிருப்ப, ஆனா நீ மாட்டிக்கின. சீக்கிரம் பசங்களா எல்லாருமே அவனை போய் தாக்குங்க. ஆனா அவனை கொல்லக்கூடாது, அவனோட காலை உடைச்சு மூவ் பண்ணாத மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அவனை வச்சு நான் என்ஜாய் பண்ண போறேன். சீக்கிரம் எல்லாருமே தாக்குங்க. ஆனா யாருமே அங்க பேச்ச கேட்கல, எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? நான் சொல்லியும் தாக்காம இருக்கீங்க. பின்னாடி இதெல்லாம் பார்த்து இருக்க நோயல் பயங்கரமா சிரிக்கிறான். என்னப்பா உங்களோட ஆளுங்களை இப்படி ஏமாத்திட்டாங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? இப்ப அப்படியே சீன் பாஸ்டுக்கு இப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. காபினோ ஃபேமிலியில வேலை செய்யறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருப்பாங்க. நம்ம எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றோம்? இன்னைக்கு தேவையில்லாம அந்த பொண்ணு நம்ம கொன்னோம். அந்த பொண்ணு இது எதுக்குன்னு தெரியல, ஒரு பொக்கிஷம் மட்டும் பாதுகாத்து வச்சா. ஆனா அவளை நம்ம தேவையில்லாம கொன்னுட்டோம். அது ஒரு சின்ன பொண்ணு தான். எதுக்கு இந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள வந்தனா? எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த பாஸ பிடிக்கும், அவரை ஃபாலோ பண்ணுமே அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். ஆனா இப்போ இருக்கவன் இவன் ஒரு பைத்தியக்கார பாஸ் தான் இருக்கான். எதுவுமே சரியே இல்ல. இத பத்தி எல்லாம் பேசின்னு இருப்பாங்களா? நோயிலும் அங்க பாப்பானா? அந்த விஷயத்த பார்க்கும் போதே புரியுது, அந்த சின்ன பொண்ணு வேற யாரும் இல்ல, அதே பொண்ணு தானே. லாஸ்டும் கேக்குறான், ஆமா என்ன விஷயம்? நீ கேபிட்டலை விட்டு
போலியா, ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு வாரத்துக்கு போனேன். அந்த வெக்கேஷன் ரொம்ப அருமையாவே இருந்தது. ஆனா அவன் ஒரு விஷயத்த காட்டுறான். இதை பார்த்து அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ சீன் இன்னமும் பாஸ்ட்டுக்கு போகுது. அது என்ன விஷயம் அப்படின்னு காட்டுறாங்க. அந்த மாறு விஷயம்லாம் போடுவான்ல, அந்த பர்சன் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த நோயில் கொண்டு வர சொல்லியிருக்கான். ஏதோ ஒரு சர்டிபிகேட் மாதிரி தரான். அது வந்து ஆல்பர்ட்டோட பர்த் சர்டிபிகேட் தான். அதுல நல்லாவே போட்டிருக்கு, இந்த மாதிரி ஆல்பர்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மல் பாஸ் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லையா. நான் ஆல்பர்ட்டோட அம்மாக்கும் இந்த ஃபார்மல் பாஸுக்கும் அஃபியர் வந்து இருந்திருக்கு. ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால எந்த விதமான சான்ஸும் இல்ல ஆல்பர்ட் இந்த பாஸோட மகனா இருக்கிறதுக்கு. அப்போ என்னதான் இருக்கும், எதுக்காக தெரியுமா ஒத்துக்கினாரு? ஏன்னா அவரு வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணாரு. இதுக்கான அடையாளமா இது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கினாரு. ஓ எனக்கு புரியுது. என்னது அவ்வளவுதான் ரியாக்ஷனா? வந்து இதை கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? அப்படியா, உனக்கான கடன் எல்லாமே முடிவுக்கு வருது. ஆனா இன்னமும் ஒரு விஷயத்த நீ பண்ணணும். காபினோ ஃபேமிலியோட ஹெட் அவரு எப்படி இறந்து போனாரு அதை பத்தி நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அப்படி இறந்து போகும்போது யார் இருந்தா அந்த டாக்டர் யாரு அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும். சீன் பிரசன்ட்க்கு வந்து அவங்க எல்லாருமே கேக்குறாங்க, அம்மா பாஸ் நீங்க உண்மையிலேயே காபினோ ஃபேமிலியோட ஃபார்மல் பாஸ் அவரோட மகன் இல்ல தானே? அங்க அவன் ரொம்ப பயந்து போறானா. ஹேய் உங்ககிட்ட ப்ரூஃப் எல்லாம் ஒன்னும் இல்ல, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? நான் அந்த சர்டிபிகேட்டை காட்டணுனே அவன் இன்னமும் பயந்து போயிடறான். அப்படி இது வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது வந்து உண்மை இல்ல. எனக்கு தெரியும், அதாவது நீங்க தானே எங்களோட பழைய பாஸை பாய்சனை வச்சு கொன்னீங்க. என்ன சொல்றீங்க? அப்படிலாம் நான் ஒன்னும் பண்ணல. நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அப்பனா அவரோட பாடியை தோண்டி எடுத்து டப்ஸ் ஏதாச்சும் பண்ணீங்களா என்ன? அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல. டாக்டரே எல்லாம் உண்மையை எங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஏன்னா என் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு. மாதிரி ஒரு டாக்டரால எந்த விதமான உண்மையா இருந்தாலும் அதை அப்படியே வெளியில வர வைக்க முடியும். அந்த டாக்டர் அவரு தான் அந்த பாஸ் சாகுற நிலைமையில இருக்கும் போது பக்கத்திலே இருந்தவரு. அந்த பாஸுக்கு என்னென்ன ஆச்சு எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அவரை வச்சு எல்லா விஷயத்தையும் போட்டு வாங்கிட்டோம். பாய்சன் ஆக்குனதே நீதான். எப்படா உனக்கு எல்லாம் மனசு வந்தது? ஏன்டா அப்படி பண்ண? இதுக்கு மேல நான் வந்து உன்னோட ஆர்டர்ஸ் எதையுமே கேட்க மாட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல, நான் உன்னை அப்படியே விடுறேன். இப்ப நீ என்ன பண்ணனா, முன்னாடி இருக்க நோயல் அவன் கூட 1-on-1 பேட்டில் சண்டை இடணும். என்ன நீ சொல்ற? அதாவது நான் காபினோ ஃபேமிலியோட பாஸ், அவன் வந்து எதுக்கு அப்படி பண்ண போறேன்? நான் உங்களோட பேச்செல்லாம் கேட்க முடியாது. என்ன நீ எப்படி சொல்ற? உனக்கு என்ன பயமா இருக்கா? அப்படின்னா இங்க இருக்க யாராச்சும் ஒருத்தங்களை நீ தேர்ந்தெடுக்கலாம். அவங்க வந்து சண்டையில உனக்கு உதவி பண்ணுவாங்க. அங்க திடீர்னு இன்னொரு பர்சன் வரான். அடே ஃபினோச்சி, நீ வந்து இங்க என்னடா பண்ற? நான் வந்து கேள்விப்பட்டேன் எல்லா விஷயத்த பத்தியும். அதுக்காக தான் நான் இங்க வந்தனே. அதாவது இந்த டியூவலுக்கு நான் தான் ஒரு விட்னஸா இருக்க போறேன். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் டியூவல் வேற லெவல்ல போகும். இந்த அனிமே கொஞ்சம் நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால சில இடம் உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அதனால தான் நான் பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இதுக்கப்புறம் எபிசோடு வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனல்ல சில பல இன்னமும் அனிமேஸ் ஓடின்னு இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறமா பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் பாருங்க. லைனாவே அப்டேட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ அடிக்கடி நீங்க செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன அனிமே ஓதுன்னு. ஸோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயோனரா.